Hi friends, welcome to our class. Today we are going to discuss mirror equation. ஆடி சமன்பாடு அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஆடி சமன்பாடு என்னென்ன ஈக்குவேஷன் நமக்கு எப்படி கொடுக்கும், இமேஜஸ் இதில் எப்படி ஃபார்ம் ஆகும், இங்கே என்ன மிரர் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத இதெல்லாத்தையும் கொடுக்கக்கூடியது தான் வந்து இந்த மிரர் ஈக்குவேஷன். The mirror equation establishes a relation among object distance u, image distance v and focal length f for a spherical mirror. அதாவது ஒரு ஸ்பெரிக்கல் மிரர், அதாவது ஒரு வளைவு ஆடியினுடைய பொருளின் தொலைவு, பிம்பத்தின் தொலைவு மற்றும் அதனுடைய குவி தூரம் ஆகியவற்றுக்கு இடையே உள்ள தொடர்பை வருவிக்கிறது தான் வந்து இந்த ஆடி சமன்பாடு அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க, அதை நம்ம பார்ப்போம். இப்போ an object AB considered on the principal axis of a concave mirror beyond the center of curvature C. பாருங்க, this is the concave mirror. இந்த concave mirrorக்கு இன்ஃப்ரண்ட்டில் அதனுடைய சென்டர் ஆஃப் கர்வேச்சருக்கு பியாண்டில் ஏபிங்கிற ஒரு ஆப்ஜெக்ட் பிரின்சிபல் ஆக்சஸ்க்கு பர்பெண்டிகுலராக பிளேஸ் பண்ணியிருக்கோம். ஃப்ரம் த பாயிண்ட் பி there are three paraxial rays passes. One is BD, another one is BP and last one is BC. இந்த மூணு there are three paraxial rays. What is mean by paraxial ray? Paraxial ray அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, these rays parallel to the principal axis. சரிங்களா? அந்த பிரின்சிபல் ஆக்சஸ்க்கு பேரலாகவும் நியர்பையாகவும் இருந்துச்சுன்னா அந்த ரேஸை நம்ம என்னென்னு சொல்லலாம்னா பாராக்சல் ரேஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? சரி, இங்கே மூணு பாராக்சல் ரேலும் எப்படி வந்து நமக்கு ஒரு இமேஜை ஃபார்ம் பண்ணி அந்த மிரர் ஈக்குவேஷனை கொடுக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். த ஃபஸ்ட் பாராக்சல் ரே பிடி, திஸ் பாசஸ் அண்ட் இன்சிடென்ட் டு தி மிரர் அட் டி. இந்த மிரருடைய டிங்கிற பாயிண்டில் இந்த பிடிங்கிற ரே போய் இன்சிடென்ட் ஆகி இட் ரிஃப்ளெக்ட்ஸ் அலாங் த பாத் டிஎஃப். டிஎஃப் வழியாக ரிஃப்ளெக்ட் ஆகுது. இது ஃபஸ்ட் பாராக்சல் ரே. த செகண்ட் பாராக்சல் ரே பிபி which is incident at a point P and reflects back through P dash. இங்கே பாருங்கள், இந்த ப்ளூ கலர் லைன் இது வழியாக நமக்கு வந்து ரிஃப்ளெக்ட் ஆகி வரும். சரிங்களா? அண்ட் தேர்ட் பாராக்சல் ரே பிசி which travels through C, center of the curvature வழியாக பாஸ் ஆகும். அண்ட் இட் இன்சிடென்ட் அட் அ பாயிண்ட் இ நார்மல் டு தி மிரர். இந்த மிரரில் நார்மலாக போய் இன்சிடென்ட் ஆகி இட் ரிஃப்ளெக்ட்ஸ் பேக் த்ரூ தி சேம் பாத், அதே பாத்தில் ரிட்டர்ன் ஆயிரும். அப்படி ரிட்டர்ன் ஆச்சுன்னா ரிட்டர்ன் ஆகி அகைன் இதிலே போகும். அப்போது திஸ் த்ரீ ரேஸ் ஆர் மீட் அட் அ பாயிண்ட் பி டேஸ். இந்த பி டேஸுங்கிற பாயிண்டில் இந்த மூணு பாராக்சல் ரேயும் மீட் பண்ணுறதுனால வி ஆர் ட்ராயிங் அ பர்பெண்டிகுலர் டு தி பிரின்சிபல் ஆக்சிஸ் ஏ டேஸ் பி டேஸ். பிரின்சிபல் ஆக்சிஸ்லேருந்து ஏ டேஸ் பி டேஸ் ஒரு பர்பெண்டிகுலர் ட்ரா பண்ணுறோம். இதுதான் வந்து இமேஜ் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? திஸ் ஃபார்ம்ஸ் திஸ் த்ரீ ரேஸ் ஃபார்ம் அ இமேஜ் ஏ டேஸ் பி டேஸ். ஸோ இது பிரின்சிபல் ஆக்சஸ்க்கு பர்பெண்டிகுலராகவும் டவுன்வர்ட்ஸில் இருக்கிறதுனால விச் இஸ் அண்ட் ரியல் அண்ட் இன்வெர்டட் இமேஜை நமக்கு ஃபார்ம் பண்ணி கொடுக்கும். சரிங்களா? ரைட். இப்போது ஆஸ் பர் தி லா அதாவது இங்கே என்ன சொல்கிறேன்னா, லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் படி இன்சிடென்ட் ஆங்கிளும் ரிஃப்ளெக்டட் ஆங்கிளும் சேம். அப்போ இன்சிடென்ட் ஆங்கிள் அப்படிங்கும்போது இந்த ஆப்ஜெக்ட் நம்ம எடுத்தோன்னா பி ஆங்கிள் ஆஃப் பிபிஏ, ஆங்கிள் ஆஃப் பிபிஏ ஈக்குவல் டு ஆங்கிள் ஆஃப் பி டேஸ் பிஏ டேஸ் அப்படின்னு சொல்லலாம். angle of BPA is equal to angle of B dash P A dash. இன்சிடென்ட் ஆங்கிளும் ரிஃப்ளெக்டட் ஆங்கிளும் சேம் அப்படின்னு சொல்கிறோம். அதே போல் இந்த ட்ரையாங்கிள்ஸ் பாருங்கள், BPA இந்த ட்ரையாங்கிளும் B dash P A dash அப்படின்ற இந்த ட்ரையாங்கிளும், இந்த ரெண்டு ட்ரையாங்கிள்ஸும் வந்து நமக்கு என்னென்னா சேம் ட்ரையாங்கிள்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது இதிலிருந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா, இந்த ஈக்குவேஷன்லேருந்து அதாவது சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ் அப்படிங்கிறதுனால இமேஜ் ஹைட்டுக்கும் ஆப்ஜெக்ட் ஹைட்டுக்கும் இடையில ரேஷியோ எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இமேஜோடைய டிஸ்டன்ஸுக்கும் ஆப்ஜெக்டோடைய டிஸ்டன்ஸுக்கும் இடையில ரேஷியோக்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போது இதை ஈக்குவேஷன் ஃபார்மில் எழுதணும் அப்படின்னா ஏ டேஸ் பி டேஸ் டிவைடட் பை ஏபி. இது வந்து என்னென்னா இமேஜ் ஹைட் டிவைடட் பை ஆப்ஜெக்ட் ஹைட் ஈக்குவல் டு இமேஜ் டிஸ்டன்ஸ் பி ஏ டேஸ் டிவைடட் பை ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் பிஏக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இந்த ஈக்குவேஷன் மூலிமா சொல்லியிருக்கோம். சரிங்களா? ஓகே. இதில் மறுபடியும் இன்னொரு ரிலேஷன் சொல்கிறேன் பாருங்கள். இன்னொரு ட்ரையாங்கிள் டிபிஎஃப் அப்படின்ற ஒரு ட்ரையாங்கிளும், அதே போல் பி டேஸ் ஏ டேஸ் எஃப் அப்படின்ற ட்ரையாங்கிளும் சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ். நல்லா பார்த்துக்கோங்க, டிபிஎஃப் அப்படின்ற இந்த ட்ரையாங்கிளும் பி டேஸ் ஏ டேஸ் எஃப்ங்கிற இந்த ட்ரையாங்கிளும் சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ். அப்போது இதில் பிடி அப்படிங்கிற இந்த கர்வேச்சர் நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஈக்குவேஷன் எப்படி கொண்டு வரலான்னா பாருங்கள், இதிலுக்கு இமேஜ் டிஸ்டன்ஸ் அப்படிங்கும்போது ஏ டேஸ் பி டேஸ் divided by object
image height a dash b dash divided by object height பார்த்தீங்கன்னா dp அப்படின்னு எழுதலாம். அதுதான் இங்கே எழுதியிருக்கோம் a dash b dash divided by dp or pd which is equal to எதுக்கு ஈக்குவல்னா image distance. image distance அப்படிங்கிறது என்னென்னா a dash f divided by pf அப்படின்னு எழுதலாம். இந்த distance அது pf. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து அந்த ரெண்டாவது ட்ரையாங்கிளுக்கு. அப்போ இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா வேர் பிடி இஸ் ஈக்குவல் டு ஏபிக்கு ஈக்குவலாக பாருங்கள். ஏபியோட ஹைட்டு தானே வந்து பிடியாகவும் இருந்திருக்கணும். ஏன்னா சேம் இது வந்து பேரலல் ரேஸ் நேராக இங்கே பட்டுச்சு அப்படின்னா இந்த பிடியோட ஹைட்டும் ஏபியோட ஹைட்டும் ஈக்குவலாக இருந்திருக்கும். அதனால் பிடி ஈக்குவல் டு ஏபி அப்படின்ட்டு எழுதலாம். சரிங்களா? அப்போ பிடிக்கு பதிலாக ஏபின்னு அப்ளை பண்ணிங்கன்னா ஏ டேஷ் பி டேஷ் டிவைட் பை ஏபி ஈக்குவல் டு ஏ டேஷ் எஃப் டிவைட் பை பிஎஃப் அப்படின்னு நமக்கு கிடைக்கும் ஈக்குவேஷன். சரிங்களா? ஓகே, இந்த ப்ரீவியஸ் ஈக்குவேஷன்லையும் இந்த ஈக்குவேஷன் நம்ம ரெண்டு எப்படி எழுதலாம் அப்படின்னா இங்கே ஏ டேஷ் பி டேஷ் டிவைட் பை ஏபிக்கு பதிலாக நம்ம இங்கே கண்டுபிடிச்ச பிஏ டேஷ் டிவைட் பை பிஏன்னு எழுதலாம் இல்லைங்களா? ஸோ அதை ஈக்குவேட் பண்ணுங்கள். பிஏ டேஷ் டிவைட் பை பிஏ ஈக்குவல் டு ஏ டேஷ் எஃப் டிவைட் பை பிஎஃப் அப்படின்ட்டு எழுதியிருக்கோம். ப்ரீவியஸ் ஈக்குவேஷனையும் இந்த ஈக்குவேஷன் நம்ம ரிலேட் பண்ணி எழுதியிருக்கோம். சரிங்களா? இதில் ஏ டேஷ் எஃப் அப்படிங்கிறது என்னன்னு பார்ப்போம். பாருங்கள், இந்த டிஸ்டன்ஸ் தான் வேணும். ஏ டேஷ் எஃப்ங்கிற டிஸ்டன்ஸ் வேணும். இந்த டிஸ்டன்ஸ் நமக்கு தெரியாதுங்கிறனால நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா டோட்டல் அதாவது பியிலிருந்து பிஏ டேஷ் கண்டுபிடிச்சி பிஎஃப் கண்டுபிடிச்சி அப்போ பிஏ டேஷ்லேருந்து பிஎஃப் மைனஸ் பண்ணால் ரிமைனிங் நமக்கு ஏ டேஷ் எஃப் கிடச்சிரும். சரிங்களா? அப்போது வேர் ஏ டேஷ் எஃப் ஈக்குவல் டு பிஏ டேஷ் மைனஸ் பிஎஃப். அப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ்லேருந்து பிஎஃப் மைனஸ் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கிறது ஏ டேஷ் எஃப். ஓகேங்களா? ரைட். அப்போ ஈக்குவேஷன் அப்ளை பண்ணுங்கள். பிஏ டேஷ் டிவைட் பை பிஏ ஈக்குவல் டு ஏ டேஷ் எஃப்க்கு பதிலாக பிஏ டேஷ் மைனஸ் பிஎஃப் டிவைட் பை பிஎஃப் அப்படின்னு கிடைக்கும். சரிங்களா? ஓகே, இங்கே வந்து நம்ம சைன் கன்வென்ஷன்ஸை ஃபாலோ பண்ணுவோம். அப்போ பிஏ டேஷ் அப்படிங்கிறது பாருங்கள் என்ன கொடுத்துருக்கான். பி ஏ டேஷ் அப்படிங்கிறது இமேஜ் டிஸ்டன்ஸ். இப்போ மைனஸ் வி அப்படின்னு எழுதலாங்களா? அதே போல் பிஏ அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மைனஸ் யூ. ஏன்னா எல்லாமே வந்து மிரருக்கு லெஃப்ட் சைடில் தான் இருக்குங்கிறதுனால மிரருக்கு அக்கார்டிங் டு கார்ட்டீசியன் சைன் கன்வென்ஷன் படி நம்ம மைனஸ் சைனை யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஓகே, அப்போது பிஏஸ் ஈக்குவல் டு மைனஸ் யூ, பிஏ டேஷும் இமேஜும் வந்து மிரருக்கு லெஃப்ட் சைடில் இருக்கிறனால மைனஸ் வி, அதுக்கப்புறம் ஃபோக்கல் லென்த்தும் மிரருக்கு லெஃப்ட் சைடு இருக்கிறனால மைனஸ் எஃப். பிஎஃப் ஈக்குவல் டு மைனஸ் எஃப் அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ ஆல் டிஸ்டன்ஸ் வந்து நெகட்டிவ் சைனில் தான் இருக்குது. ஓகேங்களா? ஓகே, இப்போ ஈக்குவேஷன் அப்ளை பண்ணுங்கள். பிஏ டேஷ்க்கு பதிலாக மைனஸ் வி டிவைட் பை பிஏக்கு பதிலாக மைனஸ் யூ ஈக்குவல் டு பிஏ டேஷ் மைனஸ் வி பிஎஃப் மைனஸ் ஆஃப் மைனஸ் எஃப் டிவைட் பை பிஎஃப்க்கு பதிலாக ஒரு மைனஸ் எஃப். ஸோ இப்படி ஈக்குவேஷன் கிடச்சிருது. ஓகேங்களா? ரைட். இப்போ இந்த ஈக்குவேஷனை சிம்பிளிஃபை பண்ணுறோம். இந்த மைனஸ் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா இந்த மைனஸ் அடிபட்டு போயிடும். வி பை யூன்னு கிடைக்கும். இந்த மைனஸ் அப்படியே வச்சு ஓகே, நோ ப்ராப்ளம். இப்போது மைனஸ் வி ப்ளஸ் எஃப் டிவைட் பை மைனஸ் எஃப்னு வரும். இங்கேருந்து இந்த ஈக்குவேஷனை கேன்சல் பண்ணும்போது நமக்கு இங்கே அடிஷ்னல் ஒரு மைனஸ் வரும். அப்போ ஈக்குவேஷன் ரீஅரேஞ்ச் பண்ணிங்கன்னா வி பை யூ ஈக்குவல் டு வி மைனஸ் எஃப் டிவைட் பை எஃப்ன்ட்டு வரும். இந்த ஈக்குவேஷனை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணோம்னா வி பை யூ ஈக்குவல் டு வி பை எஃப் மைனஸ் எஃப் பை எஃப் ஈக்குவல் டு 1ன்னு எழுதிக்கலாம். சரிங்களா? அப்போ இந்த ஈக்குவேஷனை நம்ம போத் சைட்ஸும் 1 பை வியால் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா வி கேன்சல் ஆயிரும். அப்போ 1 பை யூ ஈக்குவல் டு இங்கே வி கேன்சல் ஆச்சுன்னா 1 பை எஃப் மைனஸ் இங்கே வி இல்லாதனால 1 பை வி அப்படின்ட்டு யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? இதுதான் வந்து இந்த ஈக்குவேஷனை வியால் டிவைட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய ஈக்குவேஷன். இதை ரீஅரேஞ்ச் பண்ணோம்னா இந்த மைனஸ் 1 பை யூ வி ஆனது இந்த பக்கம் போகும்போது ப்ளஸ் 1 பை யூ ஆகிரும். அப்போ 1 பை வி ப்ளஸ் 1 பை யூ இஸ் ஈக்குவல் டு 1 பை எஃப் அப்படின்னு நமக்கு கிடைக்கும் ஃபைனல் ஈக்குவேஷன். திஸ் ஈக்குவேஷன் இஸ் கால்ட் அஸ் மிரர் ஈக்குவேஷன். இதுதான் பாருங்கள் 1 பை எஃப் இஸ் ஈக்குவல் டு 1 பை யூ ப்ளஸ் 1 பை வி அப்படின்ட்டு கிடச்சிருக்கு. அப்போது இமேஜ் ஹை, இமேஜ் டிஸ்டன்ஸ், ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் அண்ட் ஃபோக்கல் லென்த்துக்கு உள்ள ரிலேஷன்ஷிப்பை கொடுக்கறனால இந்த ஈக்குவேஷனை மிரர் ஈக்குவேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். லேட்ரல் மேக்னிஃபிகேஷன் இன் ஸ்பெரிக்கல் மிரர்ஸ், அதாவது கோளக ஆடிகளில் ஏற்படும் பக்கவாட்டு உருப்பெருக்கம். உருப்பெருக்கம் சிம்பிளாக சொல்லணும், உருப்பெருக்கத்தை பற்றி பார்க்க போகிறோம். வாட் இஸ் மீன் பை லேட்ரல் மேக்னிஃபிகேஷன் ஆர் ட்ரான்ஸ்வர்ஸ் மேக்னிஃபிகேஷன் அப்படின்னா இட் கிவ்ஸ் த ரேஷியோ பிட்வீன் இமேஜ் ஹைட் டு தி ஆப்ஜெக்ட் ஹைட். அவ்வளோதான் சிம்பிளாக சொல்லணும்னா. இட் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் த ரேஷியோ ஆஃப் height of the image to the height of the object. So in equation form the magnification is equal to height of the image h dash divided by height of the object h.
ஸோ சிம்பிளி m is equal to h dash divided by h அப்படின்னு சொல்லலாம். இங்கே hங்கிறது height of the object, h dash அப்படிங்கிறது height of the image அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே ஃப்ரம் தி ஈக்குவேஷன் 6.5 நம்ம ப்ராப்பராக முன்னாடி பார்த்துருப்போம். அந்த 6.5 ஈக்குவேஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா a dash b dash divided by ab is equal to p a dash divided by pa அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அந்த ஈக்குவேஷன் அப்ளை பண்ணிங்கன்னா அதாவது image height divided by object height equal to image distance divided by object distance அப்படின்னு எழுதியிருப்போம். சரிங்களா? அப்போ a dash p dash equal to minus h dash because the image will be perpendicular downwardsல இருக்குது, பிரின்சிபல் ஆக்சிஸ்லேருந்து டவுன்வர்ட்ஸில் பர்பண்டிகுலராக இருக்குது, அதனால் மைனஸ் ஹெச் டேஷ். ஏபிங்கிறது பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பர்பண்டிகுலர் அப்பர்ட்ஸில் இருக்குது, அதனால் ப்ளஸ் ஹெச். பிஏ டேஷ் அப்படிங்கிறது என்னென்னா இமேஜ் டிஸ்டன்ஸ் மைனஸ் வி, பிஏ ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் மைனஸ் யூ. அப்ளை பண்ணிங்கன்னா மைனஸ் ஹெச் டேஷ் டிவைடட் பை ஹெச் ஈக்குவல் டு பிஏ டேஷ்க்கு பதிலாக மைனஸ் வி டிவைடட் பை மைனஸ் யூ அப்படின்னு கிடைக்கும். இதை ஈக்குவேஷனை சிம்பிளிஃபை பண்ணும்போது எம்ஸ் ஈக்குவல் டு இந்த ஹெச், இந்த மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகி இந்த மைனஸ் அந்த பக்கம் கொண்டு போகும்போது ஹெச் டேஷ் டிவைடட் பை ஹெச் ஈக்குவல் டு மைனஸ் வி பை யூன்னு கிடைக்கும். சரிங்களா? ஓகே, இந்த ஈக்குவேஷனை நம்ம மறுபடியும் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த ப்ரீவியஸ் கான்செப்டை கொண்டு போங்க. இப்போ மைனஸ் வி பை யூஸ் ஈக்குவல் டு நம்ம என்னென்னு கண்டுபிடிச்சிருப்போம் பாருங்கள். மைனஸ் வி பை யூஸ் ஈக்குவல் டு இந்த இடத்துல ஒரு மைனஸை கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு ஈக்குவேஷன் எப்படி இருக்கும்? எஃப் மைனஸ் வி டிவைடட் பை எஃப்னு வந்திருக்கும். சரிங்களா? இதை ரீஅரேஞ்ச் பண்ணுங்கன்னா ஓகேங்களா? இல்லைன்னா இந்த ஈக்குவேஷனில் ஒரு மைனஸ் போடுங்க. மைனஸ் வி பை யூஸ் ஈக்குவல் டு இங்கே ஒரு மைனஸ் இங்கே ப்ளஸ் ஆயிரும். அப்போ எஃப் மைனஸ் வி டிவைடட் பை எஃப்னு கிடச்சிருக்கும். ஸோ இந்த ஈக்குவேஷனை ஃபர்தராக நம்ம சிம்பிளிஃபை பண்ணும்போது எப்படி பண்ணலான்னா 1 பை வி ப்ளஸ் 1 பை யூஸ் ஈக்குவல் டு 1 பை எஃப்னு கிடைக்குது இல்லைங்களா? இந்த ஈக்குவேஷனில் 1 பை வியை மட்டும் வச்சுட்டு ப்ளஸ் 1 பை யூ அந்தாண்ட கொண்டு போனீங்கன்னா மைனஸ் 1 பை யூன்னு வரும். சரிங்களா? அப்போ 1 பை வி ஈக்குவல் டு 1 பை எஃப் மைனஸ் 1 பை யூன்னு வரும். இப்போ இந்த ஈக்குவேஷனை சிம்பிளிஃபை பண்ணி கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா வி ஈக்குவல் டு நமக்கு ஒரு ரிலேஷன் கிடைக்கும். அந்த ரிலேஷன் வேல்யூ இங்கே அப்ளை பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வந்து ஃபைனலாக எம் ஈக்குவல் டு எஃப் டிவைட் பை எஃப் மைனஸ் யூ அப்படின்னு கிடைக்கும். இதுதான் வந்து லேட்ரல் மேக்னிஃபிகேஷனுக்கான ஈக்குவேஷன். சரிங்களா? அப்போ லேட்ரல் மேக்னிஃபிகேஷன் அப்படிங்கிறது எஃப் டிவைட் பை எஃப் மைனஸ் யூ அப்படின்னு சொல்லலாம், ஆர் எஃப் மைனஸ் வி டிவைட் பை எஃப் அப்படின்ட்டு சொல்லலாம். இங்கே எஃப் அப்படிங்கிறது ஃபோக்கல் லென்த், விங்கிறது இமேஜ் ஹைட்ஸ், இங்கே யூ அப்படிங்கிறது இமேஜ் டிஸ்டன்ஸ். ஒரு எக்ஸாம்பிள் சம் பாருங்கள். An object is placed at a distance of 20 cm from a concave mirror of focal length 15 cm. Question 1. What distance from the mirror a screen should be placed to get a soft image? Second question. What is the nature of the image? ரெண்டு கொஸ்டின் கேட்டிருக்கான். அதாவது ஒரு என்ன மிரர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த கான்கேவ் மிரருடைய ஃபோக்கல் லென்த் 15 cm கொடுத்தாச்சு. அதில் வந்து ஆப்ஜெக்ட் வந்து 20 cm அதனுடைய இன்ஃப்ரண்ட்டில் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியாச்சு. அதாவது கிளியரான இமேஜை அப்டைன் பண்ணுறதுக்காக நம்ம ஸ்க்ரீனை எவ்வளோ டிஸ்டன்ஸில் வைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான். அடுத்தது வாட் டைப் ஆஃப் இமேஜ் ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான். அப்போ நம்மகிட்ட இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் ஃபோக்கல் லென்த் அண்ட் ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ். இப்போது மிரர் ஈக்குவேஷனை யூஸ் பண்ணி நம்ம இதை எப்படி சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அக்கார்டிங் டு த மிரர் ஈக்குவேஷன் 1 பை வி ப்ளஸ் 1 பை யூஸ் ஈக்குவல் டு 1 பை எஃப். இதை நமக்கு வந்து 1 பை வி ஈக்குவல் டு 1 பை எஃப் மைனஸ் 1 பை யூன்னு எழுதலாம் இல்லைங்களா? அப்போ வி அதாவது இமேஜோடைய டிஸ்டன்ஸை கால்குலேட் பண்ணுறதுக்காக நம்ம வந்து 1 பை வியை நம்ம இங்கே பக்கம் வச்சுக்கிறோம். அப்போ 1 பை வி ஈக்குவல் டு 1 பை எஃப்க்கு பதிலாக மைனஸ் 15 cm மைனஸ் 1 டிவைட் பை மைனஸ் 20. சரிங்களா? இப்போ இந்த ஈக்குவேஷனை வந்து நம்ம அதாவது சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா மைனஸ் 20 மைனஸ் ஆஃப் மைனஸ் 15 டிவைட் பை இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 300ன்னு கிடைக்கும். ஸோ இந்த ஈக்குவேஷனை சிம்பிளிஃபை பண்ணும்போது மைனஸ் 5 டிவைட் பை 300 விச் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1 பை 16 கிடைக்கும். தட் இஸ் வி ஈக்குவல் டு மைனஸ் 60 cm அப்படின்ட்டு வருது. அப்போது இமேஜ் வந்து எங்கே ஃபார்ம் ஆகுதுன்னா மைனஸ் 60 cm. அப்போ மைனஸ் அப்படிங்கிறது என்னத்தை மீன் பண்ணுது அப்படின்னா இமேஜ் வில் பி ஃபார்ம்ட் அட் அ டிஸ்டன்ஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் தி மிரர். அந்த மிரருக்கு இன்ஃப்ரண்ட்டில் 60 cm ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிறது இங்கே சொல்கிறோம். சரிங்களா? அப்போ இந்த நெகட்டிவ் சைன் அப்படிங்கிறது இன்ஃப்ரண்ட்டில் இமேஜ் ஃபார்ம் ஆகுதுங்கிறத சொல்கிறது. இப்போ மேக்னிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஏன்னா இதுதான் டைப் ஆஃப் இமேஜ் நம்ம கண்டுபிடிக்க முடியும். அப்போ எம் இஸ் ஈக்குவல் டு height of the image divided by height of the object which is equal to minus v by u வரும். அப்போ மைனஸ் விக்கு பதிலாக மைனஸ் 60 டிவைடட் பை யூக்கு பதிலாக மைனஸ் 20 is equal to மைனஸ் 3ன்னு கிடைக்கும். சரிங்களா? இந்த நெகட்டிவ் சைன் என்னத்தை மீன் பண்ணுதுன்னா இமேஜ் இஸ் இன்வெர்டட் அப்படிங்கிறத சொல்கிறது.
இந்த நெகட்டிவ் சைனுங்கிறது இமேஜ் வந்து இன்வெர்டட் இமேஜ் அப்படின்னும். அதே போல் இதனுடைய மேக்னிஃபிகேஷன் ஆஃப் தி மேக்னிஃபிகேஷன் இஸ் 3 times. அப்போது இது என்லார்ஜ்டு இமேஜ் அப்படிங்கிறத சொல்லலாம். இமேஜ் இஸ் என்லார்ஜ்டு 3 times. புரியுதுங்களா? ஓகே. இப்போது ஆஸ் தி இமேஜ் இஸ் ஃபார்ம் டு தி லெஃப்ட் ஆஃப் தி கான்கேவ் மிரர், ஸோ லெஃப்ட்டில் ஃபார்ம் ஆகிறதுனால இட் இஸ் அ ரியல் இமேஜ். இதெல்லாம் நம்ம முன்னாடியே படிச்சிருப்போம். ஏன் ரியல் இமேஜ் அப்படின்னாலே எங்கே ஃபார்ம் ஆகுனா லெஃப்ட் சைடில் ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிறத நம்ம படிச்சிருக்கீங்க. அப்போது இதிலிருந்து இந்த நெகட்டிவ் இமேஜ் எங்கே ஃபார்ம் ஆகுனா லெஃப்ட் சைட் ஆஃப் த மிரரில் ஃபார்ம் ஆகும். எவ்வளோ இமேஜ் லார்ஜ்டு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 3 times லார்ஜ்டு இமேஜாக இருக்கும். அதே போல் டைப் ஆஃப் தி இமேஜ் இஸ் ரியல். நெக்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் சம். A thin rod of length f/3 thin rod of length f/3 is placed along the optical axis of a concave mirror of focal length f such that one end of the image is real and elongated just touches the respective end of the rod. Calculate the longitudinal magnification. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த சம் வந்து கொஞ்சம் வித்தியாசமானது, கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதாவது என்ன சொல்லியிருக்கான்னா, ஒரு ராடோடைய லென்த்து f/3, அந்த ராடு வந்து எஃப்ங்கிற ஃபோக்கல் லென்த் இருக்கக்கூடிய ஒரு கான்கேவ் மிரரில் அதனுடைய பிரின்சிபல் ஆக்சிஸில் நாம் வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். அப்போது அந்த ராடோடைய ரியல் இமேஜை தொடர மாதிரி அந்த தண்டு வந்து வைக்கப்பட்டிருக்கு, அதாவது அந்த ராடு வந்து ப்ளேஸ் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கான். அப்போது அதனுடைய லாங்கிடியூடினல் மேக்னிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிறது தான் கொஸ்டின். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ மேக்னிஃபிகேஷன் அதில் லாங்கிடியூடினல் மேக்னிஃபிகேஷன் அப்படிங்கிறதும் பார்த்திங்கன்னா இமேஜை வந்து இப்படி ப்ளேஸ் பண்ணியிருக்கான் அப்படிங்கிறத மீன் பண்ணுது. சரிங்களா? அதாவது ஆக்சுவலாக நம்ம இது வரைக்கும் பேசுனது ஏபி வந்து ஹைட்டில் தான் இப்படி பேசியிருப்போம் வெர்டிகலாக. இப்போ வந்து இப்படி லாங்கிடியூட்னலாக ப்ளேஸ் பண்ணதுனால இந்த லென்த்தை நம்ம இப்படி சொல்கிறோம். அதனால தான் மேக்னிஃபிகேஷனை லாங்கிடியூட்னல் மேக்னிஃபிகேஷன்ங்கிற வேர்டை யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? ஓகே. இப்போ லாங்கிடியூட்னல் மேக்னிஃபிகேஷன் இஸ் ஈக்குவல் டு லென்த் ஆஃப் தி இமேஜ் டிவைடட் பை லென்த் ஆஃப் தி ஆப்ஜெக்ட், எல் டேஷ் டிவைடட் பை எல் அப்படின்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? ஓகே. எல் டேஷ் டிவைடட் பை எல். இங்கே எல் இஸ் ஈக்குவல் டு நமக்கு தெரியும் f/3ன்னு கொடுத்துருக்காங்க. எல் இஸ் ஈக்குவல் டு f/3ன்னு கொடுத்துருக்கு. இந்த கண்டிஷனில் நம்ம என்னென்னலாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நம்ம ஒரு முதல்ல இமேஜ், அதாவது அந்த கொடுத்துருக்கிற கான்செப்ட்டுக்கு ஒரு இமேஜ் கொடுத்துருக்கான், அது என்னங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம் பாருங்கள். திஸ் இஸ் அ கான்கேவ் மிரர். இந்த மிரருக்கு ஒரு இடத்துல வந்து ஏபிங்கிற ஒரு ராடு, அதனுடைய லென்த்து எல் இஸ் ஈக்குவல் டு f/3 அப்படின்ற டிஸ்டன்ஸில் ப்ளேஸ் பண்ணியிருக்கான்னு சொல்லியிருக்கான். சரிங்களா? எல் இஸ் ஈக்குவல் டு f/3ன்னு சொல்லியாச்சு. இப்போது இதனுடைய இமேஜ் அதனுடைய ஒரு பாட்டை தொடர மாதிரியே நமக்கு ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக திஸ் ஆப்ஜெக்ட் வாஸ் பிளேஸ்டு அட் சி. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அந்த சென்டர் ஆஃப் கர்வேச்சர் ஆஃப் தி மிரரில் தான் ப்ளேஸ் பண்ணப்பட்டிருக்கும். அங்கே தான் வந்து இமேஜ் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் அங்கே ப்ளேஸ் பண்ணால் இமேஜும் அங்கேயே ஃபார்ம் ஆகுங்கிறத நம்ம படிச்சிருக்கோம். சரிங்களா? ஸோ அதனால் இந்த பாயிண்ட் அஷ்யூம் பண்ணிக்கோங்க. திஸ் இஸ் அ ஃபோக்கல் லென்த் ஆஃப் தி மிரர். இது வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஜெக்டோடைய டிஸ்டன்ஸ் u. இது வந்து பார்த்திங்கன்னா இமேஜோடைய டிஸ்டன்ஸ். ஏன்னா பியில் தான் நம்ம மெஷர் பண்ணிக்கோ. அப்போ இங்கேயும் இமேஜோட டிஸ்டன்ஸை பியில் தான் யூஸ் பண்ணோம். அப்போ ஏபிங்கிறது லென்த் ஆஃப் தி ஆப்ஜெக்ட்னா ஏ டேஷ் பி டேஷ் அப்படிங்கிறது இமேஜ். அப்போ பி டேஷ் வரைக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸை நம்ம இமேஜ் டிஸ்டன்ஸை எடுத்துக்கலாம். அப்போ வி. சரிங்களா? அப்போ இமேஜோட டிஸ்டன்ஸை எல் டேஷ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க. ஸோ த எல் டேஷ் பி தி லென்த் ஆஃப் தி இமேஜ். அப்போது எல் ஈக்குவல் டு எல் டேஷ் டிவைட் பை எல் டேஷோட வேல்யூ தெரியாதனால எல் டேஷ்னு வச்சுட்டீங்க. டிவைட் பை எல்லுக்கு பதிலாக f/3ன்னு அப்ளை பண்ணுங்கள். எல் டேஷ் தான் நமக்கு வேணும். அப்போ இந்த ஈக்குவேஷன் அப்படியே மேலே கொண்டு போனாங்க அப்படின்னா எல் டேஷ் ஈக்குவல் டு எம் டேஷ் எஃப் டிவைட் பை 3ன்னு கிடைக்கும். இதுதான் வந்து எல் டேஷோடைய வேல்யூ. சரிங்களா? அப்போது இந்த ரெண்டு, அதாவது இமேஜ் ஆஃப் ஒன் எண்ட் கோயின்சைட்ஸ் வித் தி ரெஸ்பெக்டிவ் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட். பாருங்கள், இந்த இடத்துல ஆப்ஜெக்டோடையே சேர்ந்து இமேஜும் வந்து கோயின்சைட் ஆகிருக்கு இல்லைங்களா? எங்கே அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஆப்ஜெக்ட் வந்து எங்கே இருக்கணும்னா சென்டர் ஆஃப் கர்வேச்சர் தான் இருக்கணும். இதை நம்ம முன்னாடியே சொல்லிட்டோம். அப்போது பாருங்கள், யூபி அப்படின்னு சொல்லியிருக்கான். அப்போ யூங்கிறது என்னத்தை மீன் பண்ணுன்னா ஆப்ஜெக்ட். அப்போ ஆப்ஜெக்டோடைய பிங்கிற பாயிண்ட் அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கோங்க. அப்போ யூபிங்கிறது இந்த டிஸ்டன்ஸ். சரிங்களா? அப்போ இந்த டிஸ்டன்ஸ் நமக்கு வேணும். இந்த டிஸ்டன்ஸ் வேணுங்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட் யூஏ நமக்கு தெரியும். யூஏ அப்படிங்கிறது என்னென்னா ஏலேருந்து ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸு. அப்போ இது வந்து யூஏன்னு எடுத்துக்கலாம். மைனஸ் இந்த லென்த்தை மைனஸ் பண்ணுங்கள். அப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ்லேருந்து இந்த ராடோட லென்த்தை மைனஸ் பண்ணிங்கன்னா நமக்கு இந்த டிஸ்டன்ஸ் கிடச்சிரும். ஸோ அதனால தான் யூபி ஈக்குவல் டு யூஏ மைனஸ்
ராட் ஆஃப் த லென்த் எஃப் பை 3 ஈக்குவல் டு நமக்கு என்ன வரும் பாருங்கள், யூஎஸ் ஈக்குவல் டு என்னென்னு எழுதலாம், 2F ஏன்னா சி தானே, சி இஸ் ஈக்குவல் டு 2Fக்கு ஈக்குவல், அதனால் 2F மைனஸ் எஃப் பை 3. இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 6F மைனஸ் எஃப் பை 3ன்னு வரும். சிம்பிளிஃபை பண்ணும்போது 5F டிவைட் பை 3ன்னு கிடைக்கும். சரிங்களா, இது வந்து இந்த டிஸ்டன்ஸ், அதாவது பிபியோட டிஸ்டன்ஸ். அதே போல் விபி கால்குலேட் பண்ணுங்கள். விபி அப்படிங்கிறது இந்த டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணுறது. சரிங்களா, அதாவது பி டேஸ் இருக்கிற பாயிண்ட்லேருந்து பி வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ். இது எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னா, இது வரைக்கும் நமக்கு தெரியும் யூபி நமக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ யூபி ஈக்குவல் யூபி இருக்குது ப்ளஸ் இந்த ராடோட லென்த்து இந்த ராடோட லென்த்து, அப்போ ரெண்டையும் நமக்கு கூட்டிக்க வேண்டியது. அப்போ விபி ஈக்குவல் டு யூபி ப்ளஸ் எல் ப்ளஸ் எல் டேஸ் அப்படின்ட்டு எடுத்துக்கலாம். அப்போ யூபி ஈக்குவல் டு 5F பை 3, எல் ஈக்குவல் டு எஃப் பை 3 ப்ளஸ் எல் டேஸ் ஈக்குவல் டு எம்எல்எஃப் பை 3. இந்த ஈக்குவேஷனில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ரெண்டையும் சம் பண்ணிக்கோங்க. அப்போ என்னாகும், 5 + 1 6ன்னு வரும். அப்போ 6F பை 3 ப்ளஸ் MLF பை 3ன்னு இருக்கும். இதில் எஃப்ஐ காமனாக வெளியே எடுத்துட்டிங்கன்னா 6 ப்ளஸ் ML இன்ட்டு எஃப் டிவைட் பை 3ன்னு கிடைக்கும். சரிங்களா, சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா இதை மிரர் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணுங்க. இப்போது 1/v ப்ளஸ் 1/u ஈக்குவல் டு 1/fன்னு கிடைக்கும். இந்த ஈக்குவேஷனில் வியோட வேல்யூ அப்ளை பண்ணுங்கள். வியோட வேல்யூ தான் விபி. சரிங்களா, இந்த ஈக்குவேஷன் ஆல்ரெடி எல்லாத்துலேயுமே ஒரு மைனஸ் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா இமேஜு ஆப்ஜெக்ட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைட் ஆஃப் தி மிரர் அப்படிங்கிறதுனால எல்லாத்துக்கும் மைனஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ 1 டிவைடட் பை மைனஸ் ஆஃப் எஃப் இன்ட்டு 6 ப்ளஸ் ML டிவைடட் பை 3 ப்ளஸ் 1 டிவைடட் பை யூக்கு பதில் யூபி மைனஸ் ஆஃப் 5F டிவைட் பை 3 ஈக்குவல் டு 1 டிவைட் பை மைனஸ் எஃப் அப்படின்னு கிடைக்கும். இந்த ஈக்குவேஷன் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, எல்லாத்துலேயுமே எஃப் இருக்குது, இந்த 3 எல்லாம் மேலே கொண்டு போங்க. இப்போ 3 மேலே கொண்டு போகும்போது 3 டிவைட் பை எஃப் ஆஃப் 6 ப்ளஸ் ML ப்ளஸ் 3 டிவைட் பை 5F ஈக்குவல் டு 1 டிவைட் பை எஃப்னு வரும். இந்த மைனஸ் சைன் எல்லாமே கேன்சல் ஆயிரும். சரிங்களா, இதுலேயும் எல்லாத்துலேயுமே எஃப் இருக்கிறனால இதையும் நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ கேன்சல் பண்ணி ஈக்குவேஷனை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 3/6 ப்ளஸ் ML ஈக்குவல் டு இந்த 3/5 அந்தாண்ட போச்சுன்னா -3/5ன்னு வரும். அப்போ இந்த ஈக்குவேஷனை சிம்பிளிஃபை பண்ணும்போது என்ன வரும்னா -1 -3/5ன்னு வரும். அப்போது 5 - 3 = 2ன்னு வரும். அப்போ 2/5 அப்படின்னு எழுதிக்கலாம். சரிங்களா, அப்போ ஈக்குவேஷனை மறுபடியும் சிம்பிளிஃபை பண்ணுங்கள். 6 ப்ளஸ் ML ஈக்குவல் டு இந்த ஈக்குவேஷன் மேலே போகும். அப்போ இந்த 5 மேலே போச்சுன்னா 15ன்னு வரும். அப்போ 15/2. ML ஈக்குவல் டு என்னென்னு எழுதலாம், 15/2 -6ன்னு வரும். அப்போ 15 - 12 டிவைட் பை 2ன்னு வரும். அப்போ 3/2ன்னு வரும். இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது 1/5 கிடைக்கும். இதுதான் வந்து லேட்ரல் மேக்னிஃபிகேஷன் ஆஃப் தி இமேஜ். அப்போ இமேஜோடைய லேட்ரல் மேக்னிஃபிகேஷன் எவ்வளோ அப்படின்னா 1.5 அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா, இதை கொஞ்சம் பொறுமையாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், ஸ்பீட் ஆஃப் லைட். ஸ்பீட் ஆஃப் லைட் அப்படின்னா ஒளியின் வேகம் அப்படின்னு சொல்லுவோம். நமக்கு தெரியும், நம்ம முன்னாடியே நம்ம நிறைய கேசஸ் பார்த்துருக்கோம். த லைட் ட்ராவல்ஸ் வித் ஹை ஸ்பீட் இன் வேக்கம். எவ்வளோ ஸ்பீடில் வேக்கமில் போகும் அப்படின்னா 3 × 10⁸ மீட்டர்/செகண்ட் இன்வர்ஸ் அப்படின்ற ஸ்பீடில் போகும். இதனுடைய ஸ்பீடை கால்குலேட் பண்ணுறதுக்காக நிறைய சயின்டிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அட்டெம்ப்ட் மேட் பண்ணாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா த ஃப்ரெஞ்ச் சயின்டிஸ்ட் ஃபிசியூ அப்படின்றவர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீட் ஆஃப் லைட்டை வந்து டிட்டர்மைன் பண்ணுறாரு அவருடைய எக்ஸ்பெரிமெண்ட் மூலிமா. அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபிசியூஸ் மெத்தட் டு டிட்டர்மைன் தி ஸ்பீட் ஆஃப் லைட்ஸ். அதாவது அந்த ஃபிசியூ முறையில் எப்படி வந்து ஒரு ஒளியினுடைய வேகத்தை கால்குலேட் பண்ணுறது, இவர் அந்த எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக எப்படி கால்குலேட் பண்ணார் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான அப்பாரட்டஸ் என்னென்னலாம் எடுத்துட்டார் ஃபிசியூ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஏர் மீடியத்தில் தான் அவர் வந்து ஃபஸ்ட்டு இந்த ஸ்பீட் ஆஃப் லைட்டை மெஷர் பண்ணுறதுக்கு எடுத்துக்கிறார். அப்போது என்னென்னலாம் வேணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு எஸ்ஸுங்கிறது சோர்ஸ், லைட் சோர்ஸு. ஜிங்கிறது கிளாஸ் பிளேட்ஸ். இது வந்து பார்சலி சில்வர்டு கிளாஸ் பிளேட்ஸ். சரிங்களா, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டூத்டு வீல், அந்த டூத்டு வீல், அதுக்கப்புறம் ஒரு மிரர், இவ்வளோதான். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ரெக்கையர்ட் அப்பாரட்டஸ். அப்புறம் ஒரு அப்சர்வர். இந்த கிளாஸ் பிளேட் பார்த்திங்கன்னா அந்த லைட்டோடைய சோர்ஸுக்கு 45 டிகிரி ஆங்கிளில் ப்ளேஸ் பண்ணி வச்சுருக்காங்க, ஆப்போசிட் டு தி மிரருக்கு ஆப்போசிட்டில். அதே போல் இந்த லைட் சோர்ஸுக்கு 45 டிகிரி ஆங்கிளில் இந்த கிளாஸ் பார்சலி சில்வர்டு கிளாஸ் பிளேட் ப்ளேஸ் பண்ணப்பட்டிருக்கு. சரிங்களா, இதுதான் வந்து எக்ஸ்ப்ளனேஷனாக கொடுத்துருப்பாங்க. பாருங்கள், இந்த சோர்ஸ்லேருந்து வரக்கூடிய லைட்டு இந்த பார்சலி சில்வர்டு கிளாஸ் பிளேஸில் பட்டு அது வந்து 45 டிகிரி ஆங்கிளில் ரிஃப்ளெக்ட் ஆகும், இன்சிடென்ட் ஆகி ரிஃப்ளெக்ட் ஆகும். எதை நோக்கி ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எது நோக்கி போகும்னா மிரரை நோக்கி போகும்.
சரிங்களா? அதை தான் இங்கே சொல்லியிருப்பான். The light from the source S was first allowed to fall partially silvered glass plate G, which is an 45-degree angle incident on the light. The light then allowed to pass through the rotating toothed wheel. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இங்கே rotating toothed wheel அப்படிங்கிறது என்னென்னா இதுதான் பாருங்கள், ஒரு பல் சக்கரம் மாதிரி இருக்குது இல்லைங்களா? இந்த பல் சக்கரம் மாதிரி இருக்கிறதா வந்து ரொட்டேட்டிங் டூத்டு வீல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த டூத்டு வீலில் என்னென்ன இருக்குன்னா, ஒரு டூத் அப்படிங்கிறது இந்த பல்லு மாதிரி இருக்கிறது, ஸ்லாட் அப்படிங்கிறது இந்த நமக்கு இது மாதிரி ஒரு கட்டிங் இருக்கிறதா ஸ்லாட் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது ஒரு டூத்துக்கும் ஒரு ஸ்லாட்டுக்கும் இடையே உள்ள ஆங்கிள் எவ்வளோனா தீட்டா. சரிங்களா? இது எக்ஸ்டர்னல் ஏஜென்சி மூலிமா கண்டினியூஸாக நம்ம வந்து என்ன பண்ண வச்சோமோ ரொட்டேட் பண்ணுற மாதிரி சொல்லியிருப்போம். இங்கே பாருங்கள், அதனோட ஆங்குலர் வெலாசிட்டி ஒமேகான்னு சொல்லியிருப்போம். அந்த ரொட்டேஷனோடைய டைரக்ஷன் நமக்கு ரெட் மார்க்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். இந்த டூத்டு ஏரியாவிலையும் இந்த ஸ்லாட்டு கேப்பில் தான் வந்து இந்த லைட் ரேஸ் வந்து இப்படி போயிட்டு ரிட்டர்ன் வரும். அது மாதிரி தான் செட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஓகேங்களா? ரைட். அப்போது the toothed wheel has n number of teeth and n number of cuts equal widths. சரி, ஈக்குவல் வித்தில் n number of tooth and n number of cuts இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கான். சரிங்களா? whose speed of rotation could be varied through the external magnet mechanism. இந்த toothed wheelோடைய ஸ்பீடை நம்ம வந்து வெளியிலேருந்து கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கோம். அப்போது இந்த லைட் வந்து ஒரு கட் வழியாக பாஸ் ஆகும், இப்படி இந்த கேப் வழியாக பாஸ் ஆகிட்டு போய் மிரரில் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி அகைன் அனதர் கட் வழியாக நமக்கு வந்து கிளாஸை ரீச் பண்ணி அப்சர்வர் ரீச் பண்ணும். இதுதான் வந்து மெத்தட். ஓகேங்களா? ரைட். அப்போது இந்த மிரர் அப்படிங்கிறது எம்ங்கிற லெட்டரால் கொடுத்துருக்கோம். இங்கே பட்டோடனே இது ரிஃப்ளெக்ட் ஆகி சேம் பாத்லேயே ரிட்டர்ன் ஆகி வரும். அப்போது இந்த டூத்டு வீலுக்கும் மிரருக்கு இடையில் டிஸ்டன்ஸை நம்ம டீன்னு எடுத்துக்கலாம். அப்போ இந்த வரைக்கும் நம்ம டோட்டல் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பை த லைட் ரே அப்படின்னா இங்கே வந்து 2D அப்படின்னு நம்ம எடுத்துக்குவோம். ஓகேங்களா? சரி, இப்போ பாருங்கள், அதனுடைய டிஸ்டன்ஸ் வந்து 8 கிலோமீட்டர்னு சொல்லியிருக்கு. புரியுதுங்களா? ஓகே. இஃப் த டூத்டு வீல் வாஸ் நாட் ரொட்டேட்டிங், த லைட் ரிஃப்ளெக்ட்ஸ் பேக் த்ரூ தி மிரர் would again pass through the same cut, reach the eyes observer who looks the partially silvered glass plate. இங்கே பாருங்கள், இப்போ ஒருவேளை இந்த டூத்டு வீல் சுற்றலை அப்படின்னா இதே இந்த சோர்ஸ்லேருந்து வரக்கூடிய லைட்ரு கிளாஸில் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி ஒரு ஸ்லாட் வழியாக போகுது, அது நேராக போய் பட்டு மிரரில் ரிஃப்ளெக்ட் ஆகி அகைன் சேம் ஸ்லாட் வழியாகவே நமக்கு வந்து அப்சர்வர் ரீச் பண்ணும். இன்கேஸ் இந்த டூத்டு வீல் ரொட்டேஷனில் இருந்ததுன்னா வச்சுக்கோங்களேன், நமக்கு வந்து 2 காசஸ் நடக்கலாம். ஒன்று வந்து மேபி இந்த லைட் ரே நம்மளை ரீச் பண்ணலாம், அல்லது இந்த டூத்னால் நமக்கு வந்து என்ன பண்ணலாம்னா பேன் பண்ணலாம், ஐ மீன் பிளாக் பண்ணலாம் அந்த ரேஸை. ஸோ 2 விதமாகவும் நமக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதை பற்றி நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணுவோம். பாருங்கள், the angular speed rotation of the toothed wheel was increased from 0 to omega. இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன், அந்த டூத்டு வீலோடைய ஸ்பீடை கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணுறேன். எதில் இருந்துன்னா 0லேருந்து ஒமேகா வரைக்கும். அப்போது the light passing through the one cut and would completely blacked the adjacent tooth. பாருங்கள், இப்படி நான் வேகமாக இதனுடைய ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணும்போது ஒரு டூத்து, அதாவது இந்த கட்டு வழியாக லைட் போகும், அனதர் கட் வழியாக வந்து லைட்டு ரிட்டன் ரிஃப்ளெக்ட் ஆகி வரும்போது அந்த லைட் அங்கே வராது ஒமேகாங்கிற ஆங்குலர் வெலாசிட்டியில். அப்போ லைட் வந்து மொத்தமாக என்ன ஆகுதுன்னா பிளாக் பண்ணப்படும். சரிங்களா? அப்போ இந்த லைட் வந்து அப்சர்வர் வந்து என்ன ஆகாதுன்னா ரீச் ஆகாதுன்னு சொல்லலாம். ஓகேங்களா? திஸ் என்ஷூர் தட் டிஸ்அப்பியரன்ஸ் ஆஃப் த லைட்ஸ் while looking through the partially silvered glass plate. இதை வந்து நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, இந்த இடத்துல இந்த லைட் ரேஸ் நமக்கு ரிட்டர்ன் வராத இந்த இடத்துலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்சர்வர் வந்து பார்க்கும்போது அந்த டூத்டு வீலில் இந்த டூத் மேலே பட்டு அது வந்து பிளாக் ஆயிரும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். அப்போ அதனுடைய என்ன சொல்ல பிரைட்னஸ் நம்ம வந்து ரீச் பண்ணாது. ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த எக்ஸ்பிரஷன் ஃபார் தி ஸ்பீட் ஆஃப் லைட். த ஸ்பீட் ஆஃப் த லைட் வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னா, த ஸ்பீட் v ஆஃப் த லைட் இன் ஏர் இஸ் ஈக்குவல் டு த ரேஷியோ ஆஃப் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் தி டூத்டு வீல் டு தி மிரர் டு தி டைம் டேக்கன். சிம்பிளாக நம்ம சொல்லணும் அப்படின்னா, வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம் அல்லது டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் சொல்லுவோம். அப்போ வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு பதிலாக இங்கே டிஸ்டன்ஸ் எவ்வளோனா, இங்கே போகிறதுக்கு ஒரு டி, ரிட்டர்ன் வரதுக்கு ஒரு டி, அப்போ டோட்டலாக 2D அப்படின்னு எடுத்துக்கும். அதனோட டைமை டீன்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? அப்போ v ஈக்குவல் டு 2D பை டீன்னு எடுத்துருக்கோம். சரியா? அப்போது டியோட வேல்யூ நமக்கு நோன், டி வந்து நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். அப்போ v ஈக்குவல் டு 2 அப்ளை பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வந்து எவ்வளோ வெலாசிட்டியில் அந்த டூத்டு வீல் வருது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இன்கேஸ் the light to travel a distance 2D, calculate from angular velocity omega to the toothed wheel. ஒமேகாங்கிற ஆங்குலர் வெலாசிட்டி நம்ம வந்து அதனுடைய இதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வெலாசிட்டி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இப்போ ஆக்சுவலாக ஒமேகா அப்படிங்கிறது ஆங்குலர் ஸ்பீடு தானே, அதனுடைய யூனிட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரேடியன் செகண்ட் இன்வர்ஸுங்கிறது நமக்கு முன்னாடி தெரியும். நம்ம அதையும் வச்சுட்டு ஒமேகா ஈக்குவல் டு ஆங்குலர் ஸ்பீடு ஈக்குவல் டு ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணிக்கோங்க. சரிங்களா? இங்கே தீட்டாங்கிறது
ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட், டீங்கிறது டைம். ஓகே, இப்போ தீட்டா ஈக்குவல் நம்ம எப்படி கால்குலேட் பண்ணலாம்? தீட்டாங்கிறது அந்த சர்க்கிள், இந்த இது இருக்குது இல்லைங்களா, டூத் வீலு, இதனுடைய டோட்டல் ஆங்கிள் எவ்வளோன்னு பாருங்கள். சரிங்களா? அப்போது த ஆங்கிள் ஆஃப் த சர்க்கிள் இன் ரேடியன் டிவைட் பை நம்பர் ஆஃப் டீத் ப்ளஸ் நம்பர் ஆஃப் டூத். அப்போ நம்பர் ஆஃப் டீத்துக்குங்கிறது என்னன்னு எடுத்துக்கலாம். நம்பர் ஆஃப் டூத் n ப்ளஸ் நம்பர் ஆஃப் ஸ்லாட்ஸும் n. அப்போ பாருங்கள், நம்பர் ஆஃப் டீத் n ப்ளஸ் நம்பர் ஆஃப் கட்ஸும் அல்லது ஸ்லாட்ஸும் n. அப்போ n ப்ளஸ் n இஸ் ஈக்குவல் டு 2n. அப்போ டோட்டல் ஆங்கிள் எவ்வளோனா 2π ரேடியன். அப்போது தீட்டா ஈக்குவல் டு 2π/2n, ரெண்டு டூவும் கேன்சல் ஆச்சுன்னா தீட்டா ஈக்குவல் டு π/n கிடைக்கும். இந்த வேல்யூவை மேலே அப்ளை பண்ணுங்கள். அப்போ ஒமேகா ஈக்குவல் டு π/n டிவைட் பை டி, π/nt நமக்கு ஈக்குவேஷன் கிடைக்கும். ஓகே, ரைட். இப்போ பாருங்கள், அடுத்தது நம்ம டி தான் கால்குலேட் பண்ணுறோம். அப்போ டைம் எவ்வளோ ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டி மேலே கொண்டு போயிட்டு ஒமேகாவை கீழே கொண்டு வாங்க. இப்போ π/n ஒமேகா நமக்கு ஈக்குவேஷன் கிடைக்கும். இதிலிருந்து இந்த டீயோட வேல்யூ கிடைக்கிது நமக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 2D நம்மகிட்ட இருக்குது. அப்போ v ஈக்குவல் டு 2D டிவைட் பை டி தான் நம்மகிட்ட இருந்துச்சு. அந்த டீக்கு பதிலாக π/n ஒமேகா அப்படின்னு அப்ளை பண்ணுங்கள். இந்த n ஒமேகா மேலே போகும். அப்போ v ஈக்குவல் டு 2D n ஒமேகா டிவைட் பை பை அப்படின்னு கிடச்சிருக்கும். ஸோ இந்த ஈக்குவேஷன் அப்ளை பண்ணி டிஸ்டன்ஸ் நமக்கு தெரியும், நம்பர் ஆஃப் ஸ்லாட்ஸ் தெரியும், ஒமேகாங்கிறது நம்மளோட ஸ்பீட், ஆங்குலர் ஸ்பீட் எவ்வளோ அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். பையோட வேல்யூ அப்ளை பண்ணும்போது அந்த ஃபிசியூ கால்குலேட் பண்ண வேல்யூ வந்து கொஞ்சம் குறைவாக இருந்துச்சு. த வேல்யூ ஆஃப் த ஸ்பீட் ஆஃப் த லைட் டிட்டர்மைன்ட் பை தி வெரி க்ளோஸ் டு தி ஆக்சுவல் வேல்யூ. சரிங்களா? ஆக்சுவலாக இந்த மெத்தட் மூலிமா கால்குலேட் பண்ணது அக்யூரேட் வெலாசிட்டி ஆஃப் லைட் இன் ஏர் மீடியத்தில் கொடுக்கல. அப்போ நியர்பையாக தான் இருந்துச்சு. இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சம் ஃபால்ட்டி இருந்தது. இதில் என்ன ஃபால்ட்டி அப்படின்னா அந்த லைட்டை அப்சர்வ் பண்ணுறதுல கொஞ்சம் டிஃபிகல்ட்டிஸ் இருந்தது. அதுக்கப்புறம் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை வந்து ஃபிசியோ வந்து பார்த்திங்கன்னா சில மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணி சொஃபஸ்டிகேட்டட் பண்ணி அப்புறமேட்டு ஃபைனலாக இந்த ஸ்பீட் ஆஃப் தி லைட்டை வந்து கண்டுபிடிச்சார். அது கால்குலேட் பண்ணார். அது எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2.99792 × 10⁸ மீட்டர் செகண்ட் இன்வர்ஸ் அப்படின்னு கண்டுபிடிச்சார். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு வெலாசிட்டி ஆஃப் லைட்டுக்கு ஈக்குவலாக இருந்திருக்கு. சரிங்களா? ஸோ இந்த மெத்தட் மூலிமா தான் வெலாசிட்டி ஆஃப் லைட்டை வந்து ஃபிசியூ ஃபஸ்ட்டாக வந்து கால்குலேட் பண்ணுறார். சரிங்களா? அப்போது ஒமேகாங்கிற வெலாசிட்டியில் அந்த டூத் வீலோடைய ஒமேகாங்கிற வெலாசிட்டியில் அந்த டூத் வீல் ரொட்டேட் ஆச்சுன்னா நமக்கு வந்து அந்த லைட் வந்து டிஸப்பியரன்ஸ் ஆயிரும். சரிங்களா? அதே வந்து 2 ஒமேகா அப்படின்ற ஸ்பீடில் ரொட்டேட் ஆச்சுன்னா நமக்கு வந்து அந்த லைட்டு மறுபடியும் அப்பியர் ஆகும். சரிங்களா? அதை கொஞ்சம் நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. இதை தான் வந்து இங்கே நோட்டில் கொடுத்துருக்கான். ஆஃப்டர் டிஸப்பியரன்ஸ் ஆஃப் லைட் ஃபார் தி ஃபஸ்ட் டைம் while increasing the speed of rotation the toothed wheel from 0 to omega. On the further increasing the speed of rotation to omega, the light would appear again due to the passing of reflection of light through the next slat. So for every odd value omega the light would disappear and every even value of omega the light would be appear அப்படின்னு சொல்லியிருக்கோம். பாருங்கள், இது லைட் அப்பியர் ஆகிறது டிஸப்பியர் ஆகிறது எதை பொறுத்து அப்படின்னா இந்த டூத் வீலோடைய ஆங்குலர் வெலாசிட்டியை பொறுத்து தான், ஒமேகாவோட வேல்யூ பொறுத்து தான். அப்போது ஆட் நம்பர் ஆஃப் ஒமேகாவுக்கு நமக்கு வந்து டூத் வீலில் லைட் போகும், பட் ரிஃப்ளெக்ட் ஆகி ரிட்டர்ன் நம்மளால் அப்சர்வ் பண்ண முடியாது. ஈவன் நம்பருக்கு ஒரு ஸ்லாட்டில் போகும், இன்னொரு ஸ்லாட்டில் நமக்கு லைட் வந்து ரீச் ஆகும். ஸோ இந்த மெத்தட் மூலிமா தான் நமக்கு வந்து ஃபிசியூ வெலாசிட்டி ஆஃப் லைட்டை கால்குலேட் பண்ணார். நெக்ஸ்ட், த ஸ்பீட் ஆஃப் லைட் த்ரூ வேக்கம் அண்ட் டிஃப்ரெண்ட் மீடியா. அதாவது வெற்றிடத்தில் ஒளியினுடைய வேகம் அண்டு ஊடகத்தில் அதனுடைய வேகம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த ஃபோகால்ட் அண்ட் மைக்கேல்சன் அப்படின்ற 2 சயின்டிஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த டிஃப்ரெண்ட் மீடியாவில் வெலாசிட்டி ஆஃப் லைட் என்ன அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணியிருக்காங்க. அதில் லைட், கிளாஸ், வாட்டர் அண்ட் வேக்கம் இது எல்லாத்துலேயுமே டிஃப்ரெண்ட் மீடியாவில் கால்குலேட் பண்ணி they introduced the path of light to find the speed of light in vacuum. வேக்கமில் அதனுடைய ஸ்பீட் ஆஃப் லைட்டை கால்குலேட் பண்ணுறாங்க. இதிலேருந்து என்ன கன்க்ளூஷன் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வேக்கமில் ஆர் ஏர் மீடியத்தில் வந்து வெலாசிட்டி ஆஃப் லைட் வந்து 3 × 10⁸ மீட்டர் செகண்ட் இன்வர்ஸ் விச் இஸ் அப்ராக்சிமேட்லி போத் வில் பி சேம். ஏர் மீடியத்துலேயும் வேக்கம்லேயும் லைட்டோடைய வெலாசிட்டி ஆல்மோஸ்ட் சேமாக இருக்குது. அதுக்கப்புறம் மீடியத்தில் வந்து பார்த்திங்கன்னா இட் வில் பி லெஸ்ஸர். It found that the light travels with lesser speed in any medium. சரிங்களா? எந்த ஒரு மீடியமாக இருந்தாலும் சரி அதில் வந்து லைட் வந்து லெஸ்ஸர் ஸ்பீடில் தான் போகும் கம்பேரிங் டு வேக்யூம் ஆர் ஏர் மீடியம் அப்படின்றத இந்த ஃபோகால்ட் அண்ட் மைக்கேல்சன் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மூலிமா கால்குலேட் பண்ணுறாங்க. ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஒளி விலகல் எண் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். அதை வந்து n ஸ்மால் n அப்படிங்கிற லெட்டரால் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுவோம்.
இப்போ ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது இட் கிவ்ஸ் தி இன்ஃபர்மேஷன் அபவுட் த ஸ்பீட் ஆஃப் லைட் இன் தட் மீடியம். அந்த ஒரு பர்டிகுலர் மீடியம்னா அந்த மீடியத்தில் லைட் எவ்வளோ ஸ்பீடில் போகும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை கொடுக்கறது தான் அந்த ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது. சரிங்களா? இப்போ அந்த ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸை எப்படி டிஃபைன் பண்ணலான்னா, இட் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் தி ரேஷியோ ஆஃப் ஸ்பீட் ஆஃப் லைட் இன் வேக்கம் டு தி ஸ்பீட் ஆஃப் லைட் இன் தட் மீடியம். அதாவது ஒரு வேக்கமில் லைட்டோடைய ஸ்பீடு என்ன, அதே அந்த மீடியத்தில் லைட்டோடைய ஸ்பீடு என்ன, இந்த ரெண்டுக்கும் இடையில ரேஷியோ தான் நமக்கு வந்து ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அப்போது ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஈக்குவல் டு n ஈக்குவல் டு c பை v அப்படின்னு சொல்லலாம். சிங்கிறது வேக்யூமில் அதனுடைய ஸ்பீடு, விங்கிறது மீடியத்தில் அதனுடைய ஸ்பீடு. இட் கிவ்ஸ் தி ஐடியா அபவுட் த ஸ்பீட் ஆஃப் லைட் இன் தட் மீடியம். அந்த மீடியத்தில் எவ்வளோ ஸ்பீடில் லைட் போகும் அப்படிங்கிற சொல்கிற இன்ஃபர்மேஷன் சொல்கிறது தான் இந்த ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அப்படின்ற ஒளிவிலகல் எண். சரிங்களா? சரி, இந்த ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்க்கு யூனிட் இருக்கானா, இட் ஹேஸ் நோ யூனிட். இட் ஹேஸ் நோ யூனிட். ஏன் யூனிட் இல்லை அப்படின்னா பாருங்கள், இதுவுமே வெலாசிட்டி தான், இதுவும் வெலாசிட்டி தான், ரெண்டும் கேன்சல் ஆகி நமக்கு வந்து யூனிட் 0 ஆகிருக்கு. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போது இந்த ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸோடைய வேல்யூ ஸ்மாலாக இருக்குது அப்படின்னா வேக்யூமில் ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் எவ்வளோ அப்படின்னா 1ன்னு சொல்லலாம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, வேக்யூம்லேயோ அல்லது ஏர் மீடியத்தில் ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஈக்குவல் டு 1. எந்த ஒரு மீடியத்துக்கு வேறு எனி அதர் மீடியம் அப்படிங்கும்போது ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வில் பி கிரேட்டர் தென் 1. அப்போது வேக்யூமில் ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் 1னும் அதர் மீடியத்துக்கு ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து கிரேட்டர் தேன் 1ன்னு சொல்லலாம். அப்போது இந்த ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸை வேறு மாதிரி எப்படி சொல்லலாம்னா, இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் ஆப்டிக்கல் டென்சிட்டி. என்னென்னு சொல்லலாம்? ஆப்டிக்கல் டென்சிட்டி அப்படின்னு சொல்லலாம். அப்போது எந்தெந்த மீடியத்துக்கெல்லாம் ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து கிரேட்டராக இருக்கோ அதில் லைட் வந்து லெஸ்ஸர் ஸ்பீடில் போகும். அப்போ ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸும் அதிகமாக இருந்துச்சுன்னா லைட் வந்து லெஸ்ஸர் ஸ்பீடில் போகும். அதே வைஸ் வர்ஸா அப்படின்னு சொல்லும்போது இன்கேஸ் ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வேல்யூ லோவாக இருந்துச்சுன்னா லைட் வந்து கிரேட்டர் ஸ்பீடில் போகும். சரிங்களா? இதில் பாருங்கள், ஆப்டிக்கல் டென்சிட்டின்ற ஒரு வேர்டு should not be confused with mass density. ஆப்டிக்கல் டென்சிட்டி வேறு, மாஸ் டென்சிட்டி வேறு. சரிங்களா? மாஸ் டென்சிட்டிங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு சொல்கிறது. ஆப்டிக்கல் டென்சிட்டி அப்படிங்கிறது நம்ம வந்து ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் டிபெண்ட் பண்ணி சொல்லிட்டு வரக்கூடிய கான்செப்ட். ரெண்டையும் நம்ம வந்து என்ன பண்ணிக்கூடாது, குழப்பிக்கக்கூடாது. ஓகே, சரி. ஒரு சில மீடியத்துடைய ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வேல்யூ கொடுத்துருக்கான் பாருங்கள். வேக்கம்னா ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் 1, ஏருக்கு 1.0003, கார்பன் டை ஆக்சைடு 1.005, ஐஸ் 1.31, பியோர் வாட்டர் 1.33, ஈத்தைல் ஆல்கஹால் 1.36. ஸோ இது மாதிரி முக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் 1.52, அடுத்தது டைமண்டுக்கு 2.42, கேலியம் பாஸ்பைட் 3.50. ஸோ இது மாதிரி நிறையா மெட்டீரியலுக்கான ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸஸ் வேல்யூ கொடுத்துருக்கோம். இதை வச்சு நம்ம நிறையா கால்குலேஷன் போடுற மாதிரி இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம மைண்டில் வச்சுக்கணும். இதில் மெயினாக வந்து கிளாஸுக்கு ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் என்ன, வாட்டருக்கு ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் என்ன, இது எல்லாத்தையும் நம்ம ஏர் மீடியத்துக்கு ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் என்ன, வேக்யூமுக்கு ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் என்ன அப்படிங்கிற நம்ம கொஞ்சம் மைண்டில் தெரிஞ்சு வச்சுருக்கணும். Example 6.5, pure water has a refractive index 1.33. What is the speed of light through it? பாருங்கள், இந்த ரிலேட்டடான ஒரு கான்செப்ட். ஒரு பியோர் வாட்டரோடைய ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வேல்யூ கொடுத்துருக்காங்க. அந்த மீடியத்தில் லைட்டோட ஸ்பீட் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ நமக்கு ஜென்ரல் ஈக்குவேஷன் n is equal to c by v அப்படி நமக்கு தெரியும். இதில் என்னோடைய வேல்யூயும் சியோட வேல்யூ நமக்கு தெரியும். அப்போ v தான் கால்குலேட் பண்ணணும். இப்போ v is equal to c by n. இப்போ c is equal to 3 × 10⁸ divided by n 1.33. அப்ளை பண்ணிங்கன்னா 2.26 × 10⁸ மீட்டர் செகண்ட் இன்வர்ஸ். திஸ் இஸ் தி ஸ்பீட் ஆஃப் த லைட் இன் தட் மீடியம். அந்த பியோர் வாட்டரில் 2.26 × 10⁸ மீட்டர் செகண்ட் இன்வர்ஸ் அப்படின்ற ஸ்பீடில் லைட் வந்து ட்ராவல் பண்ணோம். நெக்ஸ்ட் டாபிக் ஆப்டிக்கல் பாத். ஒளிப்பாதை அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். சரிங்களா? ஆப்டிக்கல் பாத் ஆஃப் அ மீடியம் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் த டிஸ்டன்ஸ் d dash light travels in vacuum in same time it travels a distance d in that medium. இதை சிம்பிளாக புரிய வைக்கிறேன் பாருங்கள். இப்போ ஒரு 2 மீடியத்தை எடுத்துக்கலாம். ஒன்று வந்து வாட்டர் மீடியம், இன்னொன்று வந்து வேக்யூம். சரிங்களா? இப்போது வாட்டர் மீடியத்தில் லைட் வந்து ஒரு டீங்கிற டைமில் டிங்கிற டிஸ்டன்ஸை கவர் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள் 1 செகண்டில் 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸை கவர் பண்ணுதுன்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? அதே டைமுக்கு வேக்யூமில் அந்த லைட் எவ்வளோ ஸ்பீட் போகும், எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணும், அந்த டிஸ்டன்ஸை தான் நம்ம ஆப்டிக்கல் பாத் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்காட்டாக சொல்லணும்னா
அதே ஒரு செகண்டில் வேக்யூமில் வந்து 1.5 கிலோமீட்டர் போயிருக்குன்னா இந்த 1.5 கிலோமீட்டருங்கிறத வந்து ஆப்டிக்கல் பாத் ஆஃப் லைட் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? பாருங்கள், let us consider a medium of refractive index n and thickness d. Light travels with a speed v through the medium in the time t. The speed of the light through the medium is written as. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் v is equal to d by t, அதாவது distance by time அப்படின்னு எழுதலாம். இதில் வந்து vங்கிறது velocity of light, dங்கிறது distance, tங்கிறது time அப்படின்னு எடுத்துக்கிறோம். சரிங்களா? இதை வந்து டைம் வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், t is equal to d by v அப்படின்னு எழுதலாம். இது வந்து எங்கே, ஏதாவது ஒரு மீடியத்தில். In the same time t, the light can cover the longer distance d dash in vacuum. இப்போ அடுத்தது ஒன்று எழுதுகிறோம். வேக்யூமில் வந்து லைட்டு ட்ராவல் பண்ணக்கூடிய டிஸ்டன்ஸை டி டேஷ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதனுடைய வெலாசிட்டியை வந்து சின்னு எடுத்துக்கோங்க. அப்போ சி ஈக்குவல் டு நம்ம எப்படி எழுதுவோம், டி டேஷோட பை டீன்னு எழுதலாமா, டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் அல்லது டிஸ்டன்ஸ் பை டைம் அப்படி எடுத்துக்கலாம். இதில் எனக்கு வந்து டி வேணும்னா டி ஈக்குவல் டு டி டேஷ் பை சின்னு எடுத்துக்கலாம். இப்போ ரெண்டுக்குமே டைம் வந்து சேம், மீடியத்துலேயும் வேக்யூம்லேயும் டைம் ரெண்டும் சேம். அப்போ ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணலாம் இல்லைங்களா? அப்போ ரெண்டு டைமும் பேலன்ஸ் பண்ணிங்கன்னா டி டேஷ் பை சி இது வந்து வேக்யூமில், அதே மீடியத்தில் வந்து டைம்ஸ் ஈக்குவல் டு டி பை வி அப்படின்னு எழுதலாம். சரிங்களா? அப்போ டி டேஷுங்கிறது வேக்யூமில் டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு, இங்கே டிங்கிறது மீடியத்தில் டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு. எனக்கு டி டேஷ் தான் வேணும். அப்போ டி டேஷ் ஈக்குவல் டு சி பை வி இன்ட்டு டின்னு கிடைக்கும். இங்கே சி பை வி ஈக்குவல் டு என்னன்னு எழுதலாங்க இல்லையா, ஆப்டிக்கல் பாத் அல்லது refractive index அப்படின்னு சொல்லலாம், அல்லது வந்து ஆப்டிக்கல் டென்சிட்டி ஆஃப் த மீடியம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ d dash equal to n into d அப்படின்னு சொல்லுவோம். இங்கே n is always greater than 1, ஏன்னா மீடியத்துக்கு. சரியா? மீடியம் அப்படிங்கிறதுனால என்னோடைய வேல்யூ greater than 1 தான் இருக்கும். அப்போது என்னை விட greater than இருக்கும்போது டிஸ்டன்ஸ் d dash வந்து ஆல்வேஸ் greater than d தான் இருக்கும். அப்போது வந்து மீடியத்தை விட வேக்யூமில் லைட் வந்து லாங்கர் டிஸ்டன்ஸை கவர் பண்ணியிருக்கும் அப்படிங்கிறத இங்கே நம்ம சொல்கிறோம். ஸோ அதுக்கான டயக்ராம் தான் இங்கே கொடுத்துருக்கான் பாருங்கள். அப்போ டி அப்படிங்கிறது மீடியத்தில் அதனுடைய ஸ்பீடு, ஐ மீன் டிஸ்டன்ஸு. அதே டைமில் டி டேஷுங்கிறது n டைம்ஸ் ஆஃப் டியில் இருக்கும் அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இதுக்கு ரெண்டுக்கும் வித்தியாசம் என்னென்னா ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் த மீடியம் தான். ஏன்னா ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து கிரேட்டராக இருக்குது மீடியத்தில், அதனால் வந்து அங்கே லைட்டு லெஸ்ஸர் ஸ்பீடில் போகுது. வேக்யூமில் வந்து ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் 1 தான், அதனால் வந்து இட் பாசஸ் ஹை ஸ்பீடு, அதிகமான ஸ்பீடில் லைட் ட்ராவல் பண்ணுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறோம். நெக்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் சம் பாருங்கள். லைட் ட்ராவல்ஸ் ஃப்ரம் ஏர் இன்டு கிளாஸ் லேப். லைட் வந்து ஏர்லேருந்து கிளாஸ் லேப்புக்கு ட்ராவல் பண்ணுது. எவ்வளோ திக்னஸ்னால் 50 சென்டிமீட்டர் திக்னஸில். அதனுடைய ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வேல்யூ 1.5. சரிங்களா? இப்போ கொஸ்டின் பாருங்கள், வாட் இஸ் தி ஸ்பீட் ஆஃப் லைட் இன் கிளாஸ் லேப்? அந்த கிளாஸ் லேப்பில் லைட்டோடைய ஸ்பீடு என்ன? வாட் இஸ் த டைம் டேக்கன் பை த லைட் டு ட்ராவல் த்ரூ தி கிளாஸ் லேப்? அந்த கிளாஸ் லேப்பை ட்ராவல் பண்ணுறதுக்கு எடுத்துக்கூடிய டைம் எவ்வளோ? ஆப்டிக்கல் பாத் ஆர் கிளாஸ் லேப், வாட் இஸ் த ஆப்டிக்கல் பாத் ஆஃப் தி கிளாஸ் லேப்? கிளாஸ் லேப்போடைய ஆப்டிக்கல் பாத் எவ்வளோ அப்படின்னு கேட்குறான், என்ன அப்படின்னு கேட்குறான். அப்போ திக்னஸ் ஆஃப் தி கிளாஸ் லேப் தெரியும். அப்போ அதை வந்து மீட்டர் கன்வெர்ட் பண்ணிங்கன்னா 0.5 மீட்டர். ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் 1.5 கொடுத்தாச்சு. இப்போ ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் n ஈக்குவல் டு சி பை வி நமக்கு தெரியும். ஸோ இதில் இருந்தால் நம்ம வந்து முதல்ல வெலாசிட்டி கால்குலேட் பண்ண போகிறோம். ஏன்னா சியோட வேல்யூ நமக்கு தெரியும், என்னோட வேல்யூ கொடுத்துருக்கான். அப்போ வெலாசிட்டி இன் தட் மீடியம், அதாவது ஸ்பீட் ஆஃப் லைட் இன் தட் மீடியம் equal to v equal to c by n எழுதலாம். c 3 into 10 to the power 8 divided by n is equal to 1.5 அப்ளை பண்ணிங்கன்னா 2 into 10 to the power 8 மீட்டர் செகண்ட் இன்வர்ஸ். இதுதான் வந்து அந்த கிளாஸ் ஸ்லாபில் லைட்டோடைய ஸ்பீடு. டைம் டேக்கன் பை த லைட் டு ட்ராவல் த கிளாஸ் ஸ்லாப் எவ்வளோ நேரம் எடுத்துக்குன்னா d equal to v equal to d by tங்கிற ஃபார்முலாவிலேருந்து நம்ம t மட்டும் எடுத்துட்டோம் அப்படின்னா t equal to d by vன்னு வரும். d ஓட வேல்யூ 0.5 divided by 2 into 10 to the power 8 அப்ளை பண்ணிங்கன்னா 2.5 into 10 to the power minus 9 செகண்ட். ஸோ டைம் டேக்கன் பை த லைட் டு ட்ராவல் த கிளாஸ் லேப் இஸ் ஈக்குவல் டு 2.5 into 10 to the power minus 9 செகண்ட். இவ்வளோ நேரம் அந்த கிளாஸ் லேப்பை கடக்கிறதுக்கு அந்த லைட் டைம் எடுத்துக்கும். அடுத்து ஆப்டிக்கல் பாத் அப்படின்னு கேட்குறான். ஆப்டிக்கல் பாத்துக்கான ஃபார்முலா d dash equal to n into d. என்னோட வேல்யூ 1.5, t ஓட வேல்யூ 0.5 அப்ளை பண்ணிங்கன்னா 0.75 மீட்டர் which is equal to 75 சென்டிமீட்டர். ஸோ லைட்டோடைய பாத்தில் கிளாஸ் லேப் இருந்ததுனால அந்த லைட் வந்து 50 சென்டிமீட்டர் தான் ட்ராவல் பண்ணுச்சு. பட் அதே சேம் டைமில் இன்கேஸ் அந்த இடத்துல கிளாஸ் லேப் இல்லைன்னா அந்த லைட் வந்து 75 சென்டிமீட்டர் ட்ராவல் பண்ணியிருக்கும், அதாவது அடிஷ்னலாக 25 சென்டிமீட்டர் ட்ராவல் பண்ணியிருக்கும் அப்படிங்கிறத நம்ம இங்கே தெரிஞ்சுக்கிறோம். ஓகேங்களா?
அப்போது refractive index of the medium increases அப்படின்னா the velocity of light will decrease. Thank you friends. தமிழ் வழி மாணவர்களுக்காக இன்றைய தலைப்பு ஆடிச்சமன்பாடு. ஆடிச்சமன்பாடு அப்படின்னா என்னென்னா, இந்த சமன்பாடு எதை பற்றின ரிலேஷன்ஷிப் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பொருளின் தூரம் u, பிம்பத்தின் தூரம் v மற்றும் குவி தூரம் f ஆகியவற்றுக்கு இடையில் தொடர்பு கொடுக்கறது தான் ஆடிச்சமன்பாடுன்னு சொல்லுவோம். இங்கே வந்து ஏபின்ற ஒரு பொருளை எடுத்து அந்த பொருளை வந்து குழியாடியினுடைய முதன்மை அச்சில் வளைவு மையம் சி அப்பால் வைக்கப்பட்டிருக்கு. பாருங்கள், இது மாதிரி ஒரு குழியாடி இருக்குது. அந்த குழியாடியில் இதனுடைய வளைவு மையம் சியிலேருந்து இன்னும் கொஞ்சம் அப்பாலில் ஏபிங்கிற ஒரு பொருளானது அதனுடைய முதன்மை அச்சுக்கு செங்குத்தாக மேல்நோக்கி வைக்கப்பட்டிருக்கு. இந்த பொருளினுடைய பி புள்ளியிலிருந்து 3 அண்மை அச்சுக்கதிர்கள், பாருங்கள் 3 அண்மை அச்சுக்கதிர்களை கருதுகிறோம். என்னென்ன அச்சுக்கதிர்கள்னால், ஒன்று முதன்மை அச்சுக்கதிர், அது வந்து பார்த்திங்கன்னா பிடின்னு சொல்லலாம். ரெண்டாவது அச்சுக்கதிர் வந்து பார்த்திங்கன்னா பிபின்னு சொல்லுவோம். மூணாவது அச்சுக்கதிர் பிசின்னு சொல்லுவோம். ஸோ முதன்மை கதிர் பாருங்கள் பிடி ஆனது அந்த குழியாடியினுடைய டிங்கிற புள்ளியில் பட்டு டிஎஃப் வழியாக எதிரொலிச்சு போகுது. ரெண்டாவது கதிர் வந்து பிபி ஆனது பிங்கிற புள்ளியில் பட்டு பி டேஸ் வழியாக வந்து போகுது. மூன்றாவது கதிர் வந்து பிசி ஆனது ஈக்கு செங்குத்தாக போய் பட்டு அதே பாதையிலே திரும்பி ரிட்டர்ன் வருது. இந்த 3 அண்மை அச்சு கதிர்களும் சந்திக்கக்கூடிய புள்ளி பி டேஸ். இந்த புள்ளியில் முதன்மை அச்சுக்கு செங்குத்தாக ஒரு கோடு வரைஞ்சோம் அப்படின்னா ஏ டேஸ் பி டேஸ் வரைஞ்சோம்னா இதுதான் வந்து பிம்பத்தை கொடுக்கும். இந்த பிம்பத்தினுடைய நிலை எப்படி இருக்கும் அப்படின்னா, மெய் மற்றும் தலைகீழான பிம்பம் அப்படின்னு எடுத்துக்கிறோம். மெய் மற்றும் தலைகீழான பிம்பம். சரிங்களா? இப்போது எதிரொலிப்போட விதியின்படி படுகோணமும் எதிரொலிப்பு கோணமும் சமம். அப்போ படுகோணம் அப்படிங்கும்போது பி கோணம் பிபிஏ மற்றும் கோணம் பி டேஸ் பி ஏ டேஸ் ரெண்டும் சமம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ முக்கோணங்கள் ரெண்டும் ஒத்ததாக தான் இருக்கணும். அப்படிங்கிறதுனால பிபிஏங்கிற முக்கோணமும் பி டேஸ் பி ஏ டேஸ் என்ற முக்கோணமும் சமம். அப்போது இதிலிருந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா, பிம்பத்தின் உயரம் டிவைடட் பை பொருளின் உயரம். பிம்பத்தின் உயரத்துக்கும் பொருளின் உயரத்துக்கும் இடையே உள்ள தகவு எதுக்கு சமமாக இருக்கும் அப்படின்னா, பிம்பத்தின் தொலைவு மற்றும் பொருளின் தொலைவுக்கு இடையே உள்ள தகவுக்கு சமமாக இருக்கும். அப்போ அந்த சமன்பாட்டுப்படி எழுதும்போது ஏ டேஸ் பி டேஸ் டிவைடட் பை ஏபி ஈக்குவல் டு பி ஏ டேஸ் டிவைடட் பை பிஏ அப்படின்னு எழுதலாம். சரிங்களா? இதில் இன்னொரு முக்கோணத்தை எடுத்துக்கலாம். என்னென்னா டிபிஎஃப் அப்படின்ற ஒரு முக்கோணம், இங்கே வந்து பார்த்திங்கன்னா பி டேஸ் ஏஎஃப் அப்படின்ற ஒரு முக்கோணம். இந்த 2 முக்கோணங்களும் ஒத்த முக்கோணங்கள். இதில் டிபிஸ் ஈக்குவல் டு, இது வந்து ஒரு வளைவு கோடாக தான் இருக்குது. இதை வந்து நேர்கோடாக எடுத்துக்கலாம். அப்போ பிடிஸ் ஈக்குவல் டு ஏபிக்கு ஈக்குவல். ஏன்னா ஏபியோடைய உயரம் தான் டிபியோட உயரமும். ஸோ அதனால் அந்த ஈக்குவேஷன் எப்படி எழுதுறான்னு பாருங்கள். டிபிஎஃப்பும் பி டேஸ் ஏ டேஸ் எஃப்பும் ஒத்த முக்கோணங்கள் அப்படிங்கிறனால ஏ டேஸ் பி டேஸ் டிவைட் பை பிடிஸ் ஈக்குவல் டு ஏ டேஸ் எஃப், நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஏ டேஸ் எஃப் டிவைட் பை பிஎஃப் அப்படின்னு எழுதலாம். பிஎஃப் அப்படிங்கிறது இந்த டிஸ்டன்ஸ். சரிங்களா? ஸோ இந்த ஈக்குவேஷனில் பிடி ஈக்குவல் டு ஏபிக்கு ஈக்குவல்னா ஏ டேஸ் பி டேஸ் டிவைட் பை ஏபி ஈக்குவல் டு ஏ டேஸ் எஃப் டிவைட் பை பிஎஃப். ப்ரீவியஸ் ஈக்குவேஷனில் ஏ டேஸ் பி டேஸ் டிவைட் பை ஏபி ஈக்குவல் டு பிஏ டேஸ் டிவைட் பை பிஏ அப்படின்ட்டு எழுதியிருந்தோம் இல்லைங்களா? அந்த ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ணும்போது ஏ டேஸ் எஃப் டிவைட் பை பிஎஃப்னு வரும். ஏ டேஸ் எஃப் நம்ம எப்படி கால்குலேட் பண்ணலான்னா, பாருங்கள், இந்த ஏ டேஸ் எஃப் டிஸ்டன்ஸ் வேணும். அப்போ பிஏ டேஸ்லேருந்து பிஎஃப் மைனஸ் பண்ணால் நமக்கு ஏ டேஸ் எஃப் கிடைக்கும். ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்கோம். PA dash minus PF is equal to A dash F equal. அப்போ ஈக்குவேஷன் அப்ளை பண்ணுங்கள். PA dash divided by PA is equal to PA dash minus PF divided by PF. ஈக்குவேஷனை சிம்பிளிஃபை பண்ணும்போது நம்ம கார்ட்டீசியன் சைன் கன்வென்ஷன்லாம் அப்ளை பண்ணுங்கள். அப்போது PA அப்படிங்கிறது ஆப்ஜெக்டோடைய டிஸ்டன்ஸ், ஸோ மைனஸ் U. PA டேஷ்ங்கிறது மைனஸ் V, இமேஜோடைய டிஸ்டன்ஸ். அண்ட் PFங்கிறது ஃபோக்கல் லென்த் மைனஸ் F. ஆல் வில் பி லொக்கேட்டட். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மிரருக்கு லெஃப்ட் சைடில் தான் இருக்குது. அதனால் வந்து மைனஸ் சைன் யூஸ் பண்ணியிருக்கோம். அது வேல்யூஸ் அப்ளை பண்ணும்போது மைனஸ் V டிவைட் பை மைனஸ் U ஈக்குவல் டு மைனஸ் VF ப்ளஸ் F டிவைட் பை மைனஸ் Fன்ட்டு வரும். இந்த மைனஸ் சைன் ஒன்று அடிஷனலாக கொண்டு போனீங்க அப்படின்னா V பை U ஈக்குவல் டு V மைனஸ் F டிவைட் பை Fன்னு கிடைக்கும். V பை U ஈக்குவல் டு இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது V பை F மைனஸ் 1ன்ட்டு எழுதலாம். இந்த ஈக்குவேஷனை ரெண்டு சைடும் Vயால் டிவைட் பண்ணிங்கன்னா 1 பை U ஈக்குவல் டு 1 பை F மைனஸ் 1 பை Vன்னு கிடைக்கும். இந்த மைனஸ் 1 பை V எந்த பக்கம் கொண்டு போகும்போது ப்ளஸ் 1 பை Vன்னு கிடைக்கும். அப்போ 1 பை V ப்ளஸ் 1 பை U ஈக்குவல் டு 1 பை F கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து ஆடிச் சமன்பாடு அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கோளகாடிகளில் ஏற்படக்கூடிய பக்கவாட்டு உருப்பெருக்கம் அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். அப்போ பக்கவாட்டு உருப்பெருக்கம் அப்படிங்கிறது என்னென்னா, அதாவது
பிம்பத்தின் உயரத்துக்கும் பொருளின் உயரத்துக்கும் இடையே உள்ள தகவு பக்கவாட்டு உருப்பெருக்கம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ எம்எஸ் ஈக்குவல் டு ஹெச் டேஷ் டிவைட் பை ஹெச். இங்கே ஹெச் டேஷ்ங்கிறது பிம்பத்தின் உயரம், ஹெச்ங்கிறது பொருளினோட உயரம். அப்போ நம்ம ப்ரீவியஸ் ஈக்குவேஷன்லேருந்து ஏ டேஷ் பி டேஷ் டிவைட் பை ஏபிஸ் ஈக்குவல் டு பிஏ டேஷ் டிவைட் பை பிஏ. இதில் ஏ டேஷ் பி டேஷ் ஈக்குவல் டு பிம்பத்தின் உயரம் மைனஸ் ஹெச் டேஷ்னு எடுத்துக்கிட்டீங்க. பொருளின் உயரம் ஏபிஸ் ஈக்குவல் டு ஹெச், ஏன்னா இது எக்ஸ் ஆக்சிஸ் பாசிட்டிவில் இருக்குது. அதே போல் பிஏ டேஷ் ஈக்குவல் டு மைனஸ் வி, பிஎஸ் ஈக்குவல் டு மைனஸ் யூ, ஏன்னா இது வந்து பொருளினுடைய தூரம், இது பிம்பத்தினுடைய தூரம், எல்லாமே வந்து இடதுபுறமாக இருக்குது. அப்போ மைனஸ் ஹெச் டேஷ் டிவைட் பை ஹெச் ஈக்குவல் டு மைனஸ் வி பை யூ. அப்போ ஹெச் டேஷ் டிவைட் பை ஹெச் ஈக்குவல் டு மைனஸ் வி பை யூன்னு கிடைக்கும். சரிங்களா? இந்த ஈக்குவேஷன் நம்ம எப்படி எழுதலாம்னா எம்எஸ் ஈக்குவல் டு ஹெச் டேஷ் டிவைட் பை ஹெச் ஈக்குவல் டு மைனஸ் வி பை யூ. இதை நம்ம முன்னாடி இங்கே இருக்குது நம்மகிட்ட ஈக்குவேஷன், இதை அப்ளை பண்ணோம்னா எஃப் மைனஸ் வி டிவைட் பை எஃப் அப்படின்ட்டு எழுதலாம். இதை ஈக்குவேஷனை மறுபடியும் 1/v வேல்யூ கண்டுபிடிச்சி அதிலிருந்து வியை ஃபாலோ பண்ணி அந்த வேல்யூ அப்ளை பண்ணிங்கன்னா நமக்கு ஃபைனல் ஈக்குவேஷன் எஃப் டிவைட் பை எஃப் மைனஸ் யூன்னு நமக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து பக்கவாட்டு உருப்பெருக்கத்திற்கான சமன்பாடு. ஓகேங்களா? அடுத்து ஒரு எடுத்துக்காட்டு கணக்கு பாருங்கள். 15 சென்டிமீட்டர் குவிய தூரம் கொண்ட ஒரு குழியாடியின் முன்பாக 20 சென்டிமீட்டர் தொலைவில் பொருள் வைக்கப்பட்டிருக்கு. தெளிவான பிம்பத்தினை பெறுவதற்கு திரையை எவ்வளோ தொலைவில் வைக்க வேண்டும், பிம்பத்தின் தன்மை என்னன்னு கேட்டிருக்கான். அப்போ எஃபோட வேல்யூ நமக்கு தெரியும், யூவோட வேல்யூ தெரியும். ஆடி சமன்பாட்டில் இந்த வேல்யூ அப்ளை பண்ணிங்கன்னா நமக்கு வந்து வி கிடைக்கும். அப்போ வி ஈக்குவல் டு மைனஸ் 60 சென்டிமீட்டர்னு கிடைக்குது. அப்போது திரையை வந்து குழியாடிக்கு இடப்புறமாக 60 சென்டிமீட்டர் தொலைவில் வைக்கணும். இந்த மைனஸ் சைன் அப்படிங்கிறது இடப்புறமாக வைக்கணுங்கிறத மீன் பண்ணுது. அப்படியே உருப்பெருக்கத்துக்கு சமன்பாடு பாருங்கள். எம்எஸ் ஈக்குவல் டு ஹெச் டேஷ் டிவைட் பை ஹெச். அப்போ மைனஸ் வி பை யூ ஃபார்முலா அப்ளை பண்ணிங்கன்னா மைனஸ் 3 கிடைக்கும். இங்கே எதிர்குறி அப்படிங்கிறது பிம்பம் தலைகளான பிம்பம் அப்படிங்கிறத மீன் பண்ணும். எவ்வளோ உருப்பெருக்கத்தின் மதிப்பு எவ்வளோனா 3. அதே போல் பிம்பம் வந்து பெருசாக காணப்படும். இடப்புறமாக தோன்றுவதால் இந்த பிம்பம் வந்து மெய்பிம்பம், பிம்பத்தினுடைய தன்மை மெய்பிம்பமாக இருக்கும் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து ஒரு எடுத்துக்காட்டு கணக்கு. ஒரு தண்டினுடைய நீளம் எல்எஸ் ஈக்குவல் டு எஃப் பை 3ன்னு கொடுத்துருக்கு. அந்த தண்டானது எஃப் குவித்தூரம் கொண்ட ஒரு குழியாடியின் முதன்மை அச்சின் மீது வைக்கப்பட்டிருக்கு. அதனுடைய அத்தண்டினுடைய நீட்டப்பட்ட மெய்பிம்பத்தை தொடும்படி வைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்கான். எனில் குழியாடியினுடைய நெடுக்கு உருப்பெருக்கம் அப்படின்னு சொல்லியிருக்கான். நெடுக்கு உருப்பெருக்கம் அப்படிங்கிறது இப்படி கிளாஸாக இது மாதிரி. ஸோ இதனுடைய மேக்னிஃபிகேஷன் எவ்வளோ அப்படின்னு கேட்குறான். இப்போ படத்தில் கொடுத்துருக்கிறது ஏபிங்கிறது தண்டினுடைய நீளம் எல், அதோடைய எஃப் பை 3ன்னு சொல்லியிருக்கான். அப்போ நெடுக்கு உருப்பெருக்கம் அப்படின்னா என்னென்னா பிம்பத்தின் நீளத்திற்கும் பொருளின் நீளத்திற்கும் இடையே உள்ள தகவு. ஆக்சுவலாக தண்டு வந்து இப்படி கீழே பக்கவாட்டில் படுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் இந்த நெடுக்கு அப்படின்னு சொல்லியிருக்கான். சரிங்களா? அப்போ எல் இஸ் ஈக்குவல் டு எஃப் பை 3ன்னு எடுத்துருக்கலாம். இந்த கொடுக்கப்பட்ட நிபந்தனை வந்து படத்தில் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கான். இப்போ இந்த படத்தினுடைய கான்செப்ட் படி நமக்கு என்னென்னா ஏபிங்கிற தண்டு இங்கே வச்சுருக்குன்னா இந்த பொருளினுடைய தொலைவு அப்படிங்கிறது யூ அப்படிங்கிறது பியோட கான்செப்ட்லேருந்து எடுத்துருக்கோம். பிம்பத்தினோட தொலைவு இங்கிருந்து எடுத்துருப்போம் வீன்ட்டு. சரிங்களா? அப்போது இந்த கேஸை வச்சுட்டு இதுதான் வந்து எல் டேஷ் அப்படிங்கிறது பிம்பத்தினோட நீளம். அப்போ எல்லுங்கிறது பொருளினுடைய நீளம். சரிங்களா? அப்போது எம் டேஷ் ஈக்குவல் டு எம்எல், ஏன்னா இந்த நெடுக்கு உருப்பெருக்கம் எம்எல்னு சொல்லுவோம். எம்எல் ஈக்குவல் டு எல் டேஷ் டிவைட் பை எல், பிம்பத்தின் நீளம் டிவைட் பை பொருளின் நீளம். எல் டேஷ் தெரியாது, டிவைட் பை எல் வந்து எஃப் பை 3 அப்ளை பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா எம்எல்எஃப் டிவைட் பை 3ன்னு கிடைக்கும். இதுதான் வந்து பிம்பத்தினுடைய நீளம் அப்படின்னு சொல்லலாம். இப்போது இங்கே பாருங்கள், இந்த டயக்ராமில் இது பொருளினுடைய அமைப்பு, இது பிம்பத்தினோட அமைப்பு. பொருளும் பிம்பமும் பாருங்கள் ஒரு இடத்துல ஒன்றி போகுது. அப்போது எப்போ எந்த கண்டிஷனில் எனக்கு வந்து பிம்பமும் பொருளும் ஒரே இடத்துல உருவாகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிங்கிற பாயிண்டில் ஆப்ஜெக்டை ப்ளேஸ் பண்ணோம்னா, அப்போ சிங்கிற பாயிண்டில் தான் கண்டிப்பாக இந்த ஆப்ஜெக்ட் ப்ளேஸ் ஆகிருக்கணுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இப்போ வந்து யூபி கண்டுபிடிப்போம். அதாவது இந்த தண்டினுடைய பிங்கிற புள்ளி எவ்வளோ தொலைவில் பியிலிருந்து எவ்வளோ தொலைவில் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஏங்கிற பாயிண்ட்லேருந்து இருக்கக்கூடிய தொலைவு யூஏன்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? அப்போ யூஏ மைனஸ் யூபினா நமக்கு வந்து ரிமைனிங் இந்த டிஃப்ரென்ஸ் கிடச்சிரும், எவ்வளோ டிஸ்டன்ஸில் இங்கே இருக்குது அப்படின்ட்டு. சரிங்களா? அப்போது யூஏ மைனஸ் எல், அப்போ யூஏ மைனஸ் எல் தான் வந்து யூபி. அப்போது யூஏங்கிறது எவ்வளோ டோட்டலாக 2F, ஏன்னா சி தானே, அப்போ 2Fன்னு வரும். மைனஸ் எல்லுங்கிறது எஃப் பை 3, அப்போ எஃப் பை 3 சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 5F பை 3ன்னு கிடைக்கும். அதே போல் விபி கண்டுபிடிங்க. விபி எப்படி கண்டுபிடிப்பீங்க? யூபி நமக்கு தெரியும், ப்ளஸ் எல் ப்ளஸ் எல் டேஸ். அப்போ விபி இஸ் ஈக்குவல் டு யூபி ப்ளஸ் எல் ப்ளஸ் எல் டேஸ். அப்போ யூபியோட வேல்யூ 5F பை 3 ப்ளஸ் எல்லோட வேல்யூ எஃப் பை 3 ப்ளஸ் எம்எல் எஃப் டிவைட் பை 3 அப்ளை பண்ணிங்கன்னா இந்த ஃபைனல் ஈக்குவேஷன், இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது இந்த ஈக்குவேஷனை எஃப் ஆஃப் 6 ப்ளஸ் எம்எல் டிவைட் பை 3ன்னு கிடைக்கும். இது ஆடி சமன்பாட்டில் அப்ளை பண்ணிங்கன்னா வச்சு சிம்பிளிஃபை பண்ணும்போது அந்த எம்எல் ஈக்குவல் டு 1.5 அப்படின்ட்டு கிடைக்குது. சரிங்களா? அப்போ ஒளியின் வேகம் அடுத்தது. ஒளியின் வேகம் அப்படிங்கிறது என்னென்னா, ஒளி வந்து வெற்றிடத்தில் பெரும வேகத்தில் செல்லும். அது வந்து அதனுடைய மதிப்பை எப்படி சொல்லலாம்னா சி ஈக்குவல் டு 3 × 10⁸ மீட்டர் செகண்ட் இன்வர்ஸ் அப்படின்ற வேகத்தில் போகும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும்.
சரிங்களா. இதனுடைய வேகத்தை கண்டுபிடிப்பதற்கு பிரெஞ்சு அறிஞர் ஃபிசியூ அப்படின்ற ஒரு சயின்டிஸ்ட் வந்து தன்னுடைய சோதனை மூலம் ஒளியினுடைய வேகத்தை கண்டுபிடிக்கிறதுக்கான அடித்தளத்தை அமைச்சு கொடுத்தாரு. அதில் வந்து ஒளியின் வேகத்தை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபிசியோ முறை அப்படிங்கிற மெத்தடை பற்றி பார்ப்போம். இந்த ஃபிசியோ முறை அப்படிங்கிறதுக்கு ஆய்வு கருவிகள் என்னென்ன தேவைன்னா, ஒரு ஒளி மூலம், ஒரு கிளாஸ் பிளேட்டு, அதாவது கண்ணாடி தகடு, அந்த தகடானது அந்த ஒளி மூலத்திற்கு 45 டிகிரி கோணத்தில் வைக்கப்பட்டிருக்கு. அப்புறம் வந்து ஒரு பல் சக்கரம். அந்த பல் சக்கரமானது பார்த்திங்கன்னா இது மாதிரி n நம்பர் ஆஃப் பல், அதாவது என்ன சொல்கிறது, டூத் அப்படின்னும், வெட்டுக்களை வந்து n நம்பர் ஆஃப் வெட்டுகளும் இருக்க மாதிரி ஒரு பல் சக்கரம். அதுக்கப்புறம் ஒரு சமதளாடி, எதிர்க்கப்படக்கூடிய ஒரு சமதளாடி. இது எல்லாமே தான் அவர் எடுத்துக்கிட்ட ஆய்வுக்கு தேவையான பொருட்கள். இப்போ என்ன அப்படின்னா, இந்த பல் சக்கரமானது சம அகலமுடைய n பற்களையும் n வெட்டுகளையும் கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத ஒன்று சொல்லிக்கலாம். சரிங்களா. இப்போ இந்த பற்சக்கரத்தின் வழியாக தான் இங்கேருந்து ஒளிமூலத்திலிருந்து வரக்கூடிய ஒளியானது 45 டிகிரி கோணத்தில் வைக்கப்பட்டிருக்கிற கண்ணாடியில் பட்டு அந்த ஒளியானது பற்சக்கரத்தை நோக்கி செல்கிறது. அப்படி செல்லக்கூடிய ஒளியானது டி, அதாவது பற்சக்கரத்திலிருந்து டி தொலைவில் வைக்கப்பட்டிருக்க எம்ங்கிற சமதள அடி மீது பட்டு எதிரொலிக்கப்பட்டு மறுபடியும் பாதி வெள்ளி பூசப்பட்ட கண்ணாடி வழியாக நோக்குபவரை போய் அடையும். சரிங்களா. இங்கே வந்து நம்மளை ரீச் பண்ணும். இதுதான் வந்து அவர் ஆய்வுக்கு எடுத்துக்கிட்ட அமைப்பு. இப்போ அது எப்படி வேலை செய்யுதுன்னா, சுழலும் பல் சக்கரத்தினுடைய கோணத்தை பாருங்கள். ஆக்சுவலாக இங்கே வந்து இந்த சக்கரம் சுத்த இந்த லைட் இங்கே பட்டு இந்த சக்கரத்தினுடைய கேப்பில் போகும். மறுபடியும் அந்த கேப்பில் ஒருவேளை பல் சக்கரம் சுற்றலைன்னா இந்த கண்ணாடியில் பட்டு எதிரொலித்த ஒளியானது இங்கே போய் சமதளாடியில் பட்டு எதிரொலித்து மீண்டும் அதே பற்சக்கரத்தினுடைய கேப் வழியாகவே வந்துடும், அப்சர்வர் வந்து ரீச் பண்ணிடும். இன்கேஸ் இந்த பற்சக்கரம் ஒமேகாங்கிற கோண வேகத்தில் சுற்றும்போது ஒரு பற்சக்கரத்தினுடைய கேப் வழியாக லைட் போகும், இன்னொரு பற்சக்கரத்தினுடைய இந்த பல்லில் வந்து லைட் வந்து என்ன ஆயிரும்னா டிஸப்பியர் ஆயிரும், நின்றும். அப்போ ஒளியை வந்து அப்சர்வரால் என்ன பண்ண முடியாது, அப்சர்வ் பண்ண முடியாது. அப்போ மறைஞ்சிரும், ஒளியானது முழுவதுமாக மறைஞ்சிரும். இது வந்து அப்சர்வர் கண்டுபிடிச்சிடலாம். அப்போது இதில் இருந்து நம்ம எப்படி வந்து அதனோட ஒளியினுடைய வேகத்தை கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, வேகத்துக்கான வெலாசிட்டிக்கான சமன்பாடு, அதாவது வேகத்துக்கான சமன்பாடு v = d/t இருக்கு இல்லைங்களா. அப்போ கடந்த தொலைவு அப்படிங்கும்போது ஒளி போகிறதுக்கு ஒரு d, வரத்துக்கு ஒரு d, அப்போ 2d/tன்னு எடுத்துக்கலாம். இந்த ஈக்குவேஷனில் நம்ம t வச்சுட்டு, அப்போது இந்த பற்சக்கரமானது ஒமேகா ஒமேகாங்கிற கோண திசை வேகத்தில் சுற்றுது இல்லைங்களா. அப்போ கோண திசை வேகத்தை பார்த்திங்கன்னா θ/tன்னு சொல்லலாம். ஸோ அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி தீட்டாவை கண்டுபிடிக்கலாம். அப்போ தீட்டாங்கிறது என்னென்னா, அந்த வட்டத்தினுடைய மொத்த கோணம் ரேடியனில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் அந்த வட்டத்தில் எத்தனை பற்களின் எண்ணிக்கை, அதனுடைய எத்தனை வெட்டுகள் எண்ணிக்கை. அப்போ மொத்த கோணம் 2π, பற்கள் எண்ணிக்கை n, வெட்டுகள் எண்ணிக்கை n, அப்போ 2n. அப்போ 2 கேன்சல் ஆச்சுன்னா π/n கிடைக்கும். அப்போ இந்த வேல்யூ அப்ளை பண்ணிங்கன்னா π/nt கிடைக்கும், ஒமேகாவோட வேல்யூ. இந்த வேல்யூவை டீயில் அப்ளை பண்ணிங்கன்னா π/n ஒமேகா. ஸோ ஃபைனலாக வெலாசிட்டி = 2dn ஒமேகா /π அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணுறோம். சரிங்களா. இந்த மெத்தடில் கால்குலேட் பண்ண வெலாசிட்டி ஆஃப் லைட், அதாவது ஒளியினுடைய திசைவேகமானது கொஞ்சம் குறைவாக தான் இருந்தது. இதுக்கு காரணம் அந்த ஒளிச்செருவில் ஏற்படக்கூடிய ப்ராப்ளம், அந்த இடர்பாடுகள். இந்த இடர்பாடுகளை பின்னாடி வந்து ஃபிசியோ வந்து சோதனை அடிப்படையில் அதை வந்து நுட்பமான கருவிகளை பயன்படுத்தி ஒளியினுடைய வேகம் 2.99 × 10⁸ மீட்டர் இன்வர்ஸ் அப்படின்ட்டு ஒளியினுடைய வேகத்துக்கு ஈக்குவலான வேகம் கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லலாம். அப்போ பற்சக்கரத்தினுடைய வேகம் அதிகரிக்க ஒளி வந்து நம்மளை அடைவது, அதாவது அப்சர்வரை நோக்குவரை அடைவது மாறுச்சு. அப்போ ஒமேகாங்கிற ஒவ்வொரு ஒற்றைப்படை ஒமேகாவின் மதிப்புக்கும் ஒளி மறைவதும், ஒவ்வொரு இரட்டைப்படை ஒமேகாவினுடைய மதிப்புகளுக்கு ஒளி தெரிவதும் மாறி மாறி நடைபெற்றிருந்தது. சரிங்களா. அடுத்தது வெற்றிடம் மற்றும் வெவ்வேறு ஊடகங்களோட ஒளியோட வேகம் எப்படி இருந்ததுன்னு பார்க்கலாம். எப்பயுமே வெற்றிடத்தில் ஒளியினுடைய வேகம் 3 × 10⁸ மீட்டர் இன்வர்ஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இதே மைக்கேல்சன் மற்றும் ஃபோகால்ட் அப்படின்ற சயின்டிஸ்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, கண்ணாடி, நீர் மற்றும் நிறையா ஒளி புகக்கூடிய ஊடகங்களில் ஒளியை பாஸ் பண்ணி அதனுடைய வேகங்களை கால்குலேட் பண்ணாங்க. இதிலேருந்து இவர் ஒரு கன்க்ளூஷன் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, ஒளியானது வெற்றிடத்தில் பெரும வேகத்திலையும் மற்ற ஊடகத்தில் குறைவான வேகத்தில் தான் போகும் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்டை சொல்கிறாங்க. அடுத்து ஒளி விலகல் எண் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒளி விலகல் எண் அப்படிங்கிறது என்னென்னா, வெற்றிடத்தில் ஒளியினுடைய வேகத்திற்கும் ஊடகத்தில் ஒளியினுடைய வேகத்திற்கு இடையே உள்ள விகிதம் தான் ஊடகத்தின் ஒளி விலகல் எண் அப்படின்னு சொல்லுவோம். அதை n = c/vன்னு சொல்லலாம். சரிங்களா. அப்போது ஒரு ஒளிப்புகும் ஊடகம் ஒன்றில் அந்த ஒளி விலகல் எண் அப்படிங்கிறது எதை சொல்லும் அப்படின்னா, ஒளியினுடைய வேகத்தை அறிய துணை புரியுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன அதிலிருந்து என்ன அர்த்தம்னா, இந்த ஒளி விலகல் எண்ணுக்கு அலகு அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது. சரிங்களா. அப்போ வெற்றிடத்தில் ஒளி விலகல் எண் அப்படிங்கிறது
குறைவான மதிப்பு அது 1ங்கிற மதிப்பு பெற்றிருக்கும். அதே ஊடகத்தில் ஒளிவிலகல் எண் எப்பயுமே 1ஐ விட அதிகமான மதிப்பு தான் இருக்கும். அப்போது ஒளிவிலகல் என்ன நம்ம இன்னொரு மாதிரியும் சொல்லலாம். என்னென்னா ஊடகத்தின் ஒளி அடர்த்தி அப்படின்னும் சொல்லலாம். ஆப்டிக்கல் டென்சிட்டி ஆஃப் மீடியம் அப்படின்ட்டு சொல்லலாம். ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸை ஆப்டிக்கல் டென்சிட்டி ஆஃப் தி மீடியம் அப்படின்ட்டு சொல்லலாம். சரிங்களா? ஸோ அப்போது ஒரு மீடியத்துக்கு ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கிரேட்டராக இருந்துச்சுன்னா அந்த அதாவது ஒளிவிலகல் எண் அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த ஊடகத்தில் ஒளியானது குறைவான வேகத்தில் செல்லும். ஒளிவிலகல் எண் குறைவாக இருந்துச்சுனால் அந்த ஊடகத்தில் ஒளியானது மிக அதிக வேகத்தில் செல்லும். சரிங்களா? இதில் ஒளி அடர்த்தியையும் ஊடகப் பொருளினுடைய நிறை அடர்த்தியும் நம்ம குழப்பிக்கூடாது. ஒளி அடர்த்திங்கிறது வேறு, ஊடகப் பொருளினுடைய நிறை அடர்த்தி அப்படிங்கிறது வேறு. சரிங்களா? அப்போ வெவ்வேறு ஊடகங்களுடைய ஒளிவிலகல் எண்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. வெற்றிடத்தில் உள்ள ஒளிவிலகல் எண் பாருங்கள் 1னும், காற்றுக்கு 1.003னும், பனிக்கட்டிக்கு 1.31, தூய நீருக்கு 1.33, இது மாதிரி நிறைய ஊடகங்களுக்கான ஒளிவிலகல் எண்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அடுத்தது ஒளிப்பாதைன்னா என்ன? ஆப்டிக்கல் பாத் அப்படின்னு சொல்லுவோம். ஒளி செல்லக்கூடிய பாதை, அதில் என்ன நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு ஊடகத்தில் ஒளி டி தொலைவை கடக்க எவ்வளோ நேரம் எடுத்துக்குதோ அதே நேர இடைவெளியில் வெற்றிடத்தின் வழியே ஒளி கடந்து செல்லும் தொலைவு d', அதை தான் ஊடகத்தின் ஒளிப்பாதை அப்படின்னு சொல்கிறோம். அதாவது ஊடகத்தில் ஒளி செல்லக்கூடிய தொலைவு ஒரு குறிப்பிட்ட காலத்தில், அதே வெற்றிடத்தில் ஒளி அதே காலத்தில் எவ்வளோ தொலைவு செல்லுமோ அதை தான் நம்ம ஒளிப்பாதைன்னு சொல்லுவோம். எடுத்துக்காட்டாக இப்போ பாருங்கள், வெலாசிட்டி = டிஸ்டன்ஸ் பை டைம். என்னங்கிற ஒளிவிலகல் இருக்கக்கூடிய ஒரு ஊடகத்தில் டிங்கிற தடிமன் கொண்ட ஒரு ஊடகத்தில் ஒரு ஒளி போகுது அப்படின்னா அந்த ஒளியினுடைய திசைவேகத்தின் ஃபார்முலா v = d/t. இங்கே டைம் வேணும்னா t = d/vன்னு எடுத்துக்கலாம். இது ஏதாவது ஒரு ஊடகத்தில் ஒளியினுடைய தூரம், இது அதனுடைய வேகம், இது அது அந்த தொலைவை கடக்கிறதுக்கான காலம். இதே வெற்றிடத்தில் ஒளி எவ்வளோ தொலைவு செஞ்சுருக்குன்னா d' தொலைவு சென்றிருக்கும். எவ்வளோ நேரத்தில்? அதே டீங்கிற காலத்தில். அதனுடைய வேகம் c. அப்போ இதுக்கான சமன்பாடு எப்படி எழுதலாம்னா c = d'/tன்னு எழுதலாம். சரிங்களா? அப்போ காலத்துக்கான ரெண்டு பக்கமே காலம் சமம் தானே. அப்போ t = d'/cன்னு எழுதலாம். அப்போ ரெண்டு சமன்பாடுகளையும் சமப்படுத்தும் போது d'/c = d/vன்னு வரும். எனக்கு d' தான் வேணும். அப்போ வெற்றிடத்தில் ஒளி எவ்வளோ தொலைவு கடந்துச்சுன்ட்டு, அப்போ d' = c/v × dன்னு வரும். c/v = என்னன்னு தெரியும். அப்போ d' = n × d அப்படின்னு கிடைக்கும். அப்போது ஒரு ஊடகத்திற்கு n எப்போதும் 1ஐ விட அதிகமாக தான் இருக்கும். எனவே ஊடகத்தின் ஒளிப்பாதை d' எப்போதும் dஐ விட அதிகமாக தான் இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? அப்போ d' எப்பயுமே dஐ விட அதிகமாக தான் இருக்கும் அப்படிங்கிறது நம்ம இங்கே தெரிஞ்சுக்கலாம். இங்கே அந்த டயக்ராம்லேருந்து சொல்லியிருப்போம் பாருங்கள். இது ஊடகத்தில் அதனுடைய வேகம், இது வெற்றிடத்தில் அதனுடைய வேகம். வெற்றிடத்தில் அதனுடைய வேகமானது ஊடகத்தை விட n டைம்ஸ் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒரு எடுத்துக்காட்டு கணக்கு பாருங்கள். ஒளி காற்றிலிருந்து ஒளிவிலகல் எண் 1.5 மற்றும் தடிமன் 50 கொண்ட கண்ணாடியினுள் செல்கிறது. அப்போ ஒளியினுடைய ஒளிவிலகலின் ஒரு காற்றினுடைய ஒரு ஒளிவிலகலின் கொடுக்கப்பட்டிருக்கு. இது கண்ணாடியினுடைய ஒளிவிலகலின், அதனுடைய தடிமன் கொடுக்கப்பட்டிருக்கு. கண்ணாடியில் அதனுடைய வேகம், ஒளியினுடைய வேகம் என்ன, கண்ணாடியை கடந்து செல்ல ஒளி எடுத்துக்கொள்ளக்கூடிய நேரம் என்ன, கண்ணாடியினுடைய ஒளிப்பாதையை கணக்கிடுகன்னு சொல்லியிருக்கான். அப்போ தடிமன் 50 சென்டிமீட்டருங்கிறது 0.5 மீட்டரும், ஒளிவிலகலின் 1.5ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒளிவிலகல் n = c/v. நமக்கு v தான் கண்டுபிடிக்கணும். அப்போ v வச்சுக்கிட்டிங்கன்னா c/nன்னு வரும். அப்ளை பண்ணிங்கன்னா c க்கு 3 × 10⁸ / 1.5 2 × 10⁸ மீட்டர்/செகண்ட் இன்வர்ஸ். இது கண்ணாடியில் அந்த ஒளியினுடைய வேகம். அந்த ஊடகத்தில் கண்ணாடியை கடந்து செல்வதற்கு ஒளி எடுத்துக்கொள்ளக்கூடிய நேரம் என்னென்னா t = d/v. இந்த ஃபார்முலா இந்த வேல்யூ அப்ளை பண்ணிங்கன்னா 2.5 × 10⁻⁹. அப்போது இவ்வளோ தடிமனை கடந்து செல்வதற்கு எடுத்துக்கூடிய காலம் 2.5 × 10⁻⁹ செகண்ட்ஸ். ஒளிப்பாதை அப்படிங்கிறது என்னென்னா d' = n × d. என்னோடைய மதிப்பையும் டியோட வேல்யூ அப்ளை பண்ணிங்கன்னா 75 சென்டிமீட்டர். அப்போது ஒளி கண்ணாடியை கடந்து செல்லும் நேர இடைவெளியில் 25 சென்டிமீட்டர் கூடுதலாக ஒளி வெற்றிடத்தின் வழியே கடந்து சென்றுவிடும். பார்த்தீங்களா? அப்போது எப்பயுமே ஒளியானது ஊடகத்தில் குறைவான வேகத்திலும் வெற்றிடத்தில் அதிகமான வேகத்திலும் செல்லும் அப்படிங்கிறத இந்த சமன்பாட்டின் மூலியமாக நம்ம உறுதிப்படுத்துகிறோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.